ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ மீட்டிங் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ மெயினாக நம்ம இந்த மீட்டிங்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ஈஸியாக எமோஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, தட் மீன்ஸ் ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்பில் நம்ம எப்படி ஒரு ட்ரேடை வந்து ஈஸியாக நம்ம எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த மீட்டிங்கில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதை நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை பெட்ரோலாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பால் பாக்கெட் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து சடனாக வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இது நாட் பிகாஸ் ஆஃப் ஆயில். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்மளோட டாலர் ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் ஆயில். ஸோ இந்த மூணு விஷயம் தான் வேர்ல்டையே ஒரு கண்ட்ரோல் பண்ற அசட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸோ இந்த மூணு விஷயத்துல என்ன ஒரு ரியாக்ஷன் நடந்தாலும் அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா காட். ஓகேங்களா? அது வந்து ஒரு கடவுளுக்கு சமம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மூணு விஷயத்த வச்சு மட்டும்தான் வேர்ல்டுல இருக்கிற எல்லா எக்கனாமியுமே இம்பாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி 15,000 வாங்குறாருன்னா அந்த 15,000 வாங்குற எம்ப்ளாயியால ஒரு நாளைக்கு ஆஹ், ஒரு ஆவரேஜா 5,000 ஸ்பெண்ட் பண்ணி அவரோட மளிகை சாமான் லிஸ்ட் வருது அப்படின்னா அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அது 6,000 ரூபாவா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பாக்ட் வந்து குறையுமான்னு கேட்டிங்கன்னா இது குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குமே தவிர இது குறைய போறது இல்லை. ஸோ அப்ப இந்த ஸ்லாப்ல இருக்கிறவங்கள எப்படி நம்ம ஒரு பாசிவ் இன்கம் மூலயமா 20K மாத்துறது அப்படின்ற ப்ராசஸ்ல தான் நம்ம குரூப் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு வேரியேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா எய்தர் அந்த ஜாப்ல இப்ப ஜாபும் சஸ்டெயினா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்ஷியல் தான், டியூ டு ஏஐயோட இம்பாக்ட்னால. ஓகேங்களா? ஸோ அது எல்லா ஜாபும் கிடையாது, பட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் இம்பாக்ட் வந்து ஏஐனால கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். பட் நம்மளோட பேஸை பாசிவா, ஆக்டிவ் இன்கம் தாண்டி பாசிவா ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரேடிங்னால முடியும். 100% ட்ரேடிங்னால முடியும். பட் அது எந்த இடத்துல நம்ம லேக் ஆகுறோன்றத கரெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த லேக் ஆகுற இடத்த கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேப் சொல்றாங்க, இந்த கேப்பை வந்து நம்ம ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது இந்த விஷயம், இந்த காடுன்ற விஷயம் வந்து நாளைக்கு மாறிடுமா இல்லை நாளன்னைக்கு மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மாற போறது இல்லை. டியூ டு அந்த போதுன்ற மைண்ட் செட் இல்லாத வரைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ரிசர்வ் ஆஃப் கோல்டு இல்லை யூஎஸ்டியில் தான் பெட்ரோல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து டாலர்ல தான் வர்த்தகம் பண்றோம் அப்படின்ற பெட்ரோல் டாலர்னு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஒரு ஆசைக்கு அளவே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, சேம் அதே தான். ஸோ அந்த விஷயம் அடங்காத வரைக்கும் தே வில் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் வந்து மார்க்கெட்ல வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம டே டு டே லைஃப்பை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த கேப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம் கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா ட்ரேடிங் மூலயமா அப்படின்றது தான் இந்த செஷன்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணிட்டீங்க, எனக்கு கான்ஃபிடென்ட்டா அந்த ஸ்டெபிலிட்டி எனக்கு ட்ரேடிங்ல வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கலாம், இல்ல இந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு வழியில அந்த மெத்தடை ஒரு சர்க்கிள் ஃபார்மா நீங்க உங்களுக்கு நியர்பை இருக்கிறவங்களுக்கு இதை வந்து கண்டிப்பா சர்க்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம். ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். மெயினா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மார்க்கெட் வந்து ஆப்ரேட் ஆகுற ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட் ஆகுற ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பை பிளஸ் ஒரு செல். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு ப்ராடக்டை ஒருத்தவங்க பை பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்க வித்தாதான் அந்த பொருளை வந்து ஒருத்தவங்களால வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்க செல் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வாங்க ரெடியா இருந்தாதான் அந்த பொருளை வந்து விற்கிறவங்களுக்கு அது வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து போய் முடியும். அப்படி இருக்கிறப்ப இங்க பையரும் சேமா இருக்கணும், அதே மாதிரி செல்லரும் வந்து அந்த இடத்துல வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணணும். ஸோ அப்பதான் அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயம் நம்ம நார்மலா ஒரு கூகுள் பே டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டே டு டே லைஃப்ல ஒரு ஒரு ஷாப்ல போய் ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயம்ன்றது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியா நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
சேம் இதே தான் ட்ரேடிங்லும் நடக்குது. ஸோ இந்த விஷயம் எங்க மேஜரா நடக்குதோ அந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன், தட் மீன்ஸ் பிக் பிளேயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் பிக் பிளேயர் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து இன் க்ரோர்ஸ் ஆர் மில்லியன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எங்க வந்து மேஜரா ரியாக்ட் ஆகுது, எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து மேஜரா ரியாக்ட் ஆகுது அப்படின்றது பாயிண்ட் வந்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? டூல் மூலயமா அந்த விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ இப்போ ஒரு டவுட் வரும். ஸோ இது இண்டிகேட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர்ல ரெண்டு விதமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஒன்னு வந்து ஒரு நார்மலா ஒரு ரிட்டைல் ஷாப், தட் மீன்ஸ் ஒரு சின்னதா ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவரு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவர். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் ரெண்டு பேருமே ஒரே ப்ராடக்ட்டை தான் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனியன் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? வெங்காயம் விற்கிறாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவரும் வெங்காயம் தான் விற்கிறாங்க. பட் இவர் இவர் விற்கிற ப்ராடக்ட்டை வந்து நிறைய பேரால, எப்படி சொல்றது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவர்கிட்ட நிறைய க்ரௌட் வந்து சேருது. ஆனா இந்த ரிட்டைல் பீப்புளுக்கு வச்சிருக்கிற அதே ப்ராடக்ட் தான், ஆனியன் தான், பட் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து போய் வாங்குறது இல்லை. ஓகேங்களா? இதை ஏன் வாங்குறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி அவரோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கலாம். இவர் வந்து பல்கா ஒரு இடத்துல எடுக்கிறதுனால அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி விற்கலாம். ஓகேங்களா? அந்த அட்ராக்ஷன் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணதுனால பீப்புள் வந்து அந்த இடத்த வந்து தேடி அதிகமா போறாங்க. ஸோ அப்ப இப்ப அதிகமான பீப்புள் எங்க கலெக்ட் ஆகுறாங்களோ அங்கதான் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமா நடக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து எங்க அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? அது வந்து அந்த இடத்துல என்டர் ஆகுறப்ப நம்ம குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால புக் பண்ணிட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ மற்ற இடத்துல என்டர் ஆகிறோம் அப்படின்னா நம்மளால, எப்படி சொல்றது, உடனே நம்ம அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ அதனால இன்ஸ்டிடியூஷன், தட் மீன்ஸ் மில்லியன் க்ரோர் கணக்கில் ஆர்டர் போடுற இடத்துல வந்து நம்ம ஒரு பொருளை விற்றோ இல்லை வாங்கியோ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால குயிக்கா அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். நம்ம லாஸ் இல்லாம, தட் மீன்ஸ் நம்ம, எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவா நம்ம போர்ட்ஃபோலியோ போகாம பாசிட்டிவா நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ ஸோ இப்போ இந்த விஷயம்ன்றது தான் மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷன், தட் மீன்ஸ் ஒரு பெரிய பிளேயர் வந்து எங்க ஆர்டர் போட போறாங்களோ அந்த ஜோனை தான் நம்ம ட்ராக் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆர்டர் வந்து போட போறோம். ஓகேங்களா? ஸோ இது கூடவே இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா மொமெண்டம். ஓகேங்களா? ஒரு ஆர்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்ல போட்டுட்டோம். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இருந்து அது வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்குதா? மொமெண்டம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பெண்டுலம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம், 12th இல்ல 10th படிச்சிருப்போம். ஒரு பெண்டுலம், பெண்டுலம் வந்து சென்டர்ல இப்படி இழுத்து விட்டீங்கன்னா அது ஒரு ஆசிலேஷன் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி வரும், திருப்பி வரும். ஸோ சென்டர்ல வந்து ஃபைனலா ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ அது வந்து ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குது. நம்ம ஸ்பீடுன்ற ஃபார்முலா, ஸ்பீட் ஈக்குவல் டு டி பை டின்னு போடுவோம்ல. ஸோ அது மாதிரி மொமெண்டம் அப்படின்றது ஒரு, எப்படி சொல்ல, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஹியூஜ் மூவ் வந்து கிரியேட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு ஹியூஜான ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆகுதுன்ற பட்சத்துல அந்த இடத்த தான் நம்ம மொமெண்டம் பாயிண்ட்னு சொல்றோம். தட் மீன்ஸ் இந்த இடம் தான் இந்த பர்டிகுலர் பெண்டுலத்தோட மொமெண்டம் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து நான் இப்படி இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஜிக்ஸாக் மூவ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ ப்ரெஷர் எங்க கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ல தான் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ நான் ரேண்டமா இங்கிருந்து அந்த பெண்டுலம் நான் ஆசிலேட் பண்ணி விட்டேன்னா ரொம்ப ஃபாஸ்டாலாம் மூவ் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆயிட்டு திருப்பி ஸ்லோவா மூவ் ஆயிட்டு அப்படியே வந்து சென்டர்ல நின்றுடும். பட் நான் ரொம்ப வைடரா நான் எப்படி சொல்றது, புல் பண்ணி விட்டேன் அப்படின்னா ஸோ அதோட ஆசிலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அப்போ மொமெண்டம் ஏரியான்றது அதுதான். ஸோ அந்த பாயிண்ட் எங்க கிரியேட் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்றது தான் நம்ம மொமெண்டம் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மொமெண்டமுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினாரியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சினாரியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் மாரி கொடுத்துருக்கோம். அந்த டேபிளர் காலத்துல என்ன டைப் ஆஃப் சினாரியோ அது வந்து மெட் ஆகும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது அந்த டேபிளர் காலம் எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி பார்க்கணுன்றது வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ரெண்டு விஷயம் தான், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. ரெண்டு விஷயம். ஒன்று மொமெண்டம் எங்க கிரியேட் ஆகுது, நெக்ஸ்ட் ட்ராப், தட் மீன்ஸ் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து எங்க வந்து பிளேஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ இந்த விஷயத்தை தாண்டி நீங்க மற்ற இடத்துல எல்லாம் என்டர் ஆவறீங்க. தட் மீன்ஸ் இந்த ரெண்டு விஷயம் நடக்காத இடத்துல ஒரு ட்ரேடர் வந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவரோட வின்னிங் ப்ராபிலிட்டி வந்து ஒரு 30% தான் இருக்கும். 30%னா அவரோட ட்ரேடு வந்து கிளாரிட்டியா இருக்காது. ஓகேங்களா? ஏன் கிளாரிட்டியா இருக்காதுன்னா அந்த இடத்துல வர்த்தகமே நடந்திருக்காது. அந்த இடத்துல வர்த்தகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்கும். ஓகேங்களா? ஸோ கம்மியா நடக்கிற இடத்துல போயிட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்றாருன்னா அப்படின்னா என்ன ஆகும்னா அவரோட டார்கெட் வந்து சீக்கிரமா அடிக்காது. அதே மாதிரி அவருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். தட் மீன்ஸ் இந்த ட்ரேடை நான் ஹோல்ட் பண்ணலாமா, இல்ல நான் ஸ்டாப் லாஸை தள்ளி வைக்கலாமா, இல்ல நான் ஆவரேஜ் பண்ணலாமா, இல்லை இன்னும் லாட் சைஸ் வந்து நான் கூட்டலாமா அப்படின்ட்டு மல்டிபிள் கன்ஃபியூஷன்ஸ் ஏன் வருது அப்படின்னா அவர் இந்த இடத்தையும் இந்த இந்த ரெண்டு இடத்தையும் தேர்ந்தெடுக்காததுனால தான் அவருக்கு இந்த 30% ஆஃப் வின்னிங் ரேட்ல வந்து அவர் போய் விழுந்துடுறாரு. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு இடம் எனக்கு கிடைச்சிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதும். இந்த ரெண்டு இடம் உங்களுக்கு தெரியிற பட்சத்துல நீங்க ஓவர் த ரன், தட் மீன்ஸ் ஓவர் த ரன்னா நீங்க ரொம்ப நாள் மார்க்கெட்ல வந்து சஸ்டைன் ஆகலாம். ஓகேங்களா? உங்க கேபிட்டலை ப்ரொடக்ஷனா ரொம்ப நாள் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து நம்மளால சஸ்டைன் பண்ண முடியும். மற்ற இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுனால என்ன டிராபேக் அப்படின்னா உங்களோட டிசிஷன், நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கான டிசிஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? டிசிஷன் பொறுத்த வரைக்கும் மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரேட்ல வந்து கிளாரிட்டி இருக்கா இல்லையான்றதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கன்னு இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமும் இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் மல்டிபிள் டிசிஷன் வந்து அவங்க மைண்ட்ல வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் நான் கட் பண்ணிடலாமா, இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நான் பார்க்கணும், அது மாதிரி மல்டிபிள் டிசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மல்டிபிள் டிசிஷனை நம்ம என்ன பண்றோம்னா கட் பண்றோம். ஓகேங்களா? அந்த மல்டிபிள் டிசிஷனை நம்ம என்ன பண்றோம், சுத்தமா கட் பண்றோம். கட் பண்ணிட்டு இந்த ஏரியா டைரக்டா இந்த ஏரியால வந்து நீங்க பஸ் ஏறுங்க, இந்த ஏரியால வந்து பஸ் ஏறினா டைரக்டா உங்களோட டெஸ்டினேஷன் போயிடலாம் அப்படின்றது சொல்றோம். பட் நீங்க இல்ல இந்த ரெண்டு ஏரியா எனக்கு வேணான்ற பட்சத்துல நீங்க ஓ எப்படி சொல்றது, நீங்க கூகுள்லயோ இல்ல மத்த நியர்பை இருக்கிற ஒரு ஒரு சென்டரையோ போயிட்டு கேட்டுட்டு இங்க பஸ் வருமா இல்ல வராதா அப்படின்ட்டு மல்டிபிள் டிசிஷன் நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் வந்து போற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரிஸ் எதுவுமே தேவையில்ல, டைரக்டா இந்த பாயிண்ட்ல வந்தீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப உங்களோட டைம் சேவ் ஆகுது. அதே மாதிரி நீங்க மார்க்கெட்டுக்கு கொடுக்குற எனர்ஜி சேவ் ஆகுது. அதே மாதிரி உங்க எமோஷன், தட் மீன்ஸ் உங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து சுத்தமா சேவ் ஆகுது. ஸோ இந்த மூணு விஷயம் தான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட பலம். ஓகேங்களா? இந்த மூணு விஷயத்தை அதை வச்சுதான் பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு போறான். ஓகேங்களா? தட் மீன்ஸ் பிக் பிளேயர் கலெக்ட் பண்ற ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்மளோட லாசஸ். ஓகேங்களா? அந்த லாஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இந்த மூணு விஷயத்தினாலதான். ஓகேங்களா? ஒண்ணு எமோஷனா நம்ம தப்பு பண்றதுனாலையும், நம்ம டைம் அதிகமா செலவு பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுனாலையும், அதே மாதிரி நம்ம எனர்ஜி, தட் மீன்ஸ் நம்மளோட வேலிடான அந்த எனர்ஜி வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து செலவாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவா மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த பிக் பிளேயர் கிட்ட இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். ஸோ இவங்க சாரி இவங்க மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இவங்களை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட எப்படி சொல்றது இம்பார்ட்டன்டான ஒரு கடமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் மார்க்கெட்டை நகர்த்துறது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு ஏ பாயிண்ட்ல இருந்து ஒரு பி பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னா ஈஸியா போயிடாது. அது போகுது அப்படின்னா அந்த இடத்துல லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லிக்விடிட்டி அப்படின்னா நம்ம கொடுக்குற எஸ்எல் தான் அவங்களுக்கு லிக்விடிட்டி. ஒரு மார்க்கெட்டை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறதுக்கு முக்கியமான விஷயத்தை எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி தான் பண்ணுது. ஸோ அப்போ லிக்விடிட்டி கிரியேட் ஆகுற இடம் எங்க அப்படின்னு கணிக்கிறது தான் ட்ராப். ஓகேங்களா? லிக்விடிட்டி கணிக்கிற இடம் தான் நம்மளுக்கு ட்ராப். அப்ப இந்த ஏ பாயிண்ட்ல ஒரு ட்ராப் கிரியேட் ஆகுதுன்னா அப்ப என்ன அர்த்தம், முன்கூட்டியே நம்ம சுதாரிச்சுக்கணும். தட் மீன்ஸ் அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வர போறாங்க, சுதாரிச்சுக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு தடுப்பு. ஓகேங்களா? இப்போ நீங்க நார்மலா நம்ம ரோட்ல வந்து வண்டி ஓட்டிடலாம், நம்மளுக்கு பழக்கமான ரோட்ல. இதே ஊர்ல போய் ஓட்டுறீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ல பாத்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா. ஸோ அப்படி போறப்ப சப்போஸ் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
என்ன ஆகும், நம்ம ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துரும். அதே அதுல அந்த ஸ்பீட் பிரேக்ல வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சிலேட்டரை ஸ்லோ பண்ணி பிரேக்கை பிடிச்சி பொறுமையா வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க இந்த ட்ராப் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அது ஒரு ஒயிட் பெயிண்ட், ஒரு ஸ்பீட் பிரேக் மேல அடிச்சுக்கிற ஒரு ஒயிட் பெயிண்ட் மாதிரி, ஓகேங்களா? அப்படி அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க என்ன 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 பண்ணுவீங்க, கொஞ்சம் சுதாரிச்சு ஓகே பொறுமையா நம்ம வண்டியை ஓட்டலாம் அப்படின்ட்டு பொறுமையா நீங்க வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. பட் இந்த ஒயிட் பெயிண்டே தெரியாத பட்சத்துல என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒரு டைரக்ஷன் ஓகே மேலதான் போறா, சரி டவுன் தான் வரான் அப்படின்ட்டு நீங்க ட்ராப் வந்துமே நீங்க என்ன பண்ணுவீங்க, செல் ட்ரேட்லயே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பண்றப்பதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது, மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா போறது, இப்படி எல்லாம் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது அந்த விஷயம் வந்து உங்க ட்ரேடிங்ல நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல ரொம்ப லாங் ரன்னா நம்ம வந்து ட்ரேடிங் வந்து சஸ்டைன் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்க இந்த ட்ராப்பை சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு லீனியர் லைனா என்னைக்குமே மார்க்கெட் போகாது. ஒரு அப் சாரி ஒரு அப் எப்படி சொல்றது, ஒரு ஐ வந்து கிரியேட் பண்ணோம். ஐ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஐ கிரியேட் பண்ணோம், திருப்பி ஒரு லோ, திருப்பி ஐ, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஃபார்மேஷன், ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறத லோ அப்படின்னு சொல்லுவாங்க, மேல இருக்கிறது HHன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஐயர் ஐன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே ஃபார்ம் ஆகுறது வந்து ஐயர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மா என்ன அர்த்தம்னா HL அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே இதுக்கு மேல இருக்கிறத பாத்தீங்கன்னா HHன்னு சொல்லுவாங்க. அதே இதுக்கு கீழே இருக்கிறத திருப்பி HHன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஃபார்மேஷன்ல மார்க்கெட் போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் சேம் அதே மாதிரி ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா மார்க்கெட், சாரி சொல்லுங்க. ஓகே, மார்க்கெட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு ஐ, திருப்பி பாத்தீங்கன்னா இது வந்து லோயர் லோ எல்எல்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மா, இது வந்து எல்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை எல்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து எல்ஹெச். ஸோ இது மாதிரி ஃபார்மேஷன்ல போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல போகுது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல ட்ராப் ஜோன்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேயோ இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேயோ வந்து கிரியேட் ஆகும். சேம் அதே மாதிரி மார்க்கெட்ல ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன்லயோ பாத்தீங்கன்னா ட்ராப் எல்லாமே உங்களுக்கு ட்ரிகர் ஆகும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல மொமெண்டம் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வரலாம், இல்ல இந்த இடத்துல வரலாம், இல்ல இங்க இங்க கிரியேட் ஆகலாம், ஓகேங்களா? மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஷார்ட்டரான ஒரு மூவ் கேப்சர் பண்றது பேர் தான் மொமெண்டம், ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு கணிப்புல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், ஓகேங்களா? அப்படி 200 ரூபாய், சாரி 100ல இருந்து 200 வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும், பட் ரொம்ப நாள் ஆகும். அப்படி ரொம்ப நாள் ஆகுற பட்சத்துல அதுக்கு இடைப்பட்ட கேப்ல நடக்கிற சின்ன சின்ன ஒரு மூவை தான் நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த சின்ன சின்ன மூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சினாரியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போஸ் அந்த மூவ் இங்க கிரியேட், தட் மீன்ஸ் இந்த பீக் பாயிண்ட்ல கிரியேட் ஆகலாம், இல்ல இந்த பாட்டம்ல கிரியேட் ஆகலாம், இல்ல இந்த இடத்துல கிரியேட் ஆகலாம். தட் மீன்ஸ் ஒரு அப் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு எப்படி சொல்றது மேஜரான ஒரு மொமெண்டம் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சினாரியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இந்த அப் ட்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சினாரியோஸ் வந்து கவர் ஆகும். டவுன் ட்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மொத்தம் 6 சினாரியோஸ் வந்து கவர் ஆகும். இந்த 6 சினாரியோஸ்ல 3 சினாரியோஸ் ஃபார் பை, ஒரு பை ட்ரேட் எடுக்கிறாங்க, தட் மீன்ஸ் ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அதுல 3 சினாரியோ அடங்கும். அதே மாதிரி ஒரு பொருளை வித்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதுல 3 சினாரியோ வந்து அடங்கும், ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் பியரிஷுக்கும், தட் மீன்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 சினாரியோ ஃபார் புல்லிஷ் அண்ட் 3 சினாரியோ ஃபார் பியரிஷ், ஓகேங்களா?
ஸோ இதுல டவுட் வரும். இப்ப மார்க்கெட் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்குமே, இந்த இடத்துல நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் நம்ம வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். என்னன்னா, சப்போஸ் ஒரு என்ட்ரி வர்றப்ப உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் காட்டும். அது வந்து சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சுன்னா அந்த என்ட்ரியை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நம்ம இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம டிரா பண்ணிருப்போம். கிரீன் கலர்லயும் அதே மாதிரி ஒரு ரெட் கலர்லயும் ஒரு லைன் வந்து டிரா பண்ணிருப்போம். எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் சிக்னல்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அது டார்க் கிரீன் லைனுக்கு மேல கிரியேட் ஆனா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி டார்க் ரெட் லைனுக்கு சாரி டார்க் ரெட் லைனுக்கு மேல கிரியேட் ஆகுறப்ப மட்டும்தான், சாரி கீழே, தப்பா சொல்றேன், டார்க் ரெட் லைனுக்கு கீழே கிரியேட் ஆகுறப்ப மட்டும்தான் அதுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் தரணும். மற்ற டைம்ல வந்து நீங்க வந்து எந்த மொமெண்டம் சிக்னல் வந்தாலும் அதை வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்க கூடாது. தட் மீன்ஸ் அதை உங்களோட ட்ரேடிங்க்கு நீங்க வந்து எப்படி சொல்றது அணுகக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்ப மொமெண்டம் சிக்னல் வந்த உடனே நம்ம கண்ணு எங்க போகணும்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேல வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இல்ல, ஓகே, அப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப டார்க் ரெட் லைனுக்கு கீழே மொமெண்டம் சிக்னல்ஸ் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் அந்த டேபிள்ல போய் பார்க்கணும். என்ன இந்த இந்த பர்டிகுலர் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா நான் பை பண்ணணுமா இல்ல நான் செல் பண்ணணுமா அப்படின்றத அந்த டேபிள்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அந்த ட்ராப் கேண்டில் கூடவே அந்த மொமெண்டம் சிக்னலும் ஜாயின் பண்ணி வரும். ஓகேங்களா? ட்ராப் கேண்டில் கூடவே மொமெண்டம் சிக்னலும் பாத்தீங்கன்னா B/CE இல்ல S/PE அப்படின்னு ஒரு ட்ராப் கூடவே பாத்தீங்கன்னா சேர்ந்து வரும். அப்படி சேர்ந்து வர்றப்ப நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னா ட்ராப்புக்கு தான் முக்கியத்துவம் தரணும். ஓகேங்களா? மொமெண்டமுக்கு தரக்கூடாது. ட்ராப்போட சிக்னல்ஸுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். ஏன் ட்ராப்புக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ராப்ன்றது என்டையர் மார்க்கெட்டையும் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போறது. ஓகேங்களா? மொமெண்டம்ன்றது அந்த ரிவர்ஸ் ஆகி போற மார்க்கெட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஷார்ட்டர் மூவ். அப்ப எதுக்கு நீங்க வெயிட்டேஜ் அதிகம் தரணும்னா ஒரு ட்ராப்புக்கு தான் நீங்க வந்து வெயிட்டேஜ் அதிகம் வந்து தரணும். ஓகேங்களா? ஒரு ட்ராப் இண்டிகேஷன் கூட மொமெண்டமும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ட்ராப்புக்கு தான் நீங்க வந்து முக்கியத்துவம் தரணுமே தவிர இந்த மொமெண்டம் வந்து தரக்கூடாது. ஓகேங்களா? சப்போஸ் ட்ராப் வந்துட்டு தனியா ஒரு மொமெண்டம் அடுத்த கேண்டில்ல மொமெண்டம் எனக்கு காட்டுது அப்படின்னா நீங்க அந்த டைம்ல மொமெண்டமுக்கு முக்கியத்துவம் தரலாம். ஓகேங்களா? அந்த ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா இது வந்து புல் ட்ராப் இருந்துச்சு, அதே மாதிரி அடுத்த கேண்டில்ல எனக்கு S/P காட்டுது. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு காட்டுது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், டவுன் எப்படி சொல்றது, ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு புட் ஆப்ஷன் இல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ட்ரேட வந்து நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு அந்த கான்செப்டை நான் எலாபரேட் பண்ணிட்டேன். பட் இன்னும் டீப் டைவா அந்த சினாரியோஸ் வந்து நம்ம எப்படி லைவ்ல வந்து அப்ளை பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம் சினாரியோ. ஓகேங்களா? மொமெண்டம் சினாரியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து புல்லிஷ் மார்க்கெட், இன்னொன்னு வந்து பேரிஷ் மார்க்கெட். இடையில எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க, ஆன்சர் பண்றேன். சப்போஸ் புரியலனாலும் சொல்லுங்க, நம்ம வந்து திருப்பி நான் வந்து அதே டாபிக்கை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, புல்லிஷ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து மொமெண்டம் என்ட்ரி. ஓகேங்களா? மொமெண்டம் என்ட்ரிய ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். B/CE அப்படின்னு இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? B/CE அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? இப்போ நான் இதுல பைன்னு எடுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா பிட்காயின் USDல பாத்தீங்கன்னா B/CE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. எத்தனை மணிக்கு வந்திருக்கு அப்படின்னா 1 மணிக்கு வந்திருக்கு. அதோட என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து இதுல அப்டேட் ஆகல. ஸோ வேற ஓகே, இது அப்டேட் ஆகல. பட் நீங்க என்ட்ரி பொறுத்த வரைக்கும் B/CE அப்படின்னு ஒரு என்ட்ரி வந்து வந்திருக்கு. எத்தனை மணிக்கு வந்திருக்குன்னா 1 மணிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நான் இன்னைக்கு சார்ட்டுக்கு வந்துடுறேன். இது ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி கான்செப்டை சொல்லிடுறேன். ஸோ இப்போ B/CE வந்து வந்திருக்கு, 1 மணிக்கு வந்திருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த B/CEன்றது டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக் மார்க். தட் மீன்ஸ் ஓகே, ஒரு ஒரு கண்டிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது கரண்ட் கேண்டில்லையோ இல்ல ப்ரீவியஸ் கேண்டில்லையோ
உங்களுக்கு இந்த எஸ்எம்சி இண்டிகேஷன் சொல்லியிருப்பேன். டைமண்ட் ஷேப்ல சாரி ட்ரையாங்கிள் ஷேப்லயும் இல்ல ஒரு டைமண்ட் ஷேப்லயும் அந்த கேண்டில் அந்த சிக்னல் கொடுத்த கேண்டில்லையோ இல்ல ப்ரீவியஸ் கேண்டில்லையோ அதுக்கு எப்படி சொல்றது நியர்பை இருக்கிற கேண்டில் தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் ஆன கேண்டில்ல இந்த இண்டிகேஷன் இந்த ரெண்டு இண்டிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் சம்டைம்ஸ் ரெண்டு இண்டிகேஷனும் பாத்தீங்கன்னா சேர்ந்து வரவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி வரும் சேர்ந்து சேர்ந்து வரவும் வாய்ப்பு இருக்கு இல்ல தனித்தனியா வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகே அப்படி இருக்கு. ஸோ அதுவும் டிக் மார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவரா இருக்கா இல்லையான்றத இண்டிகேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ரைசிங் அப்படின்னு இருக்கா அப்படின்றத பாருங்க. அப்படி இருந்துச்சு இந்த 3 டிக் மார்க்கும் கன்ஃபார்மா வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சினாரியோ 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இது வந்து சினாரியோ 1 சொல்றோம். இன்னொரு பேர் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலிட் என்ட்ரின்னு சொல்லலாம். ஓகேங்களா. விஇ எடுத்துக்கலாம். ஓகேங்களா. வேலிட் என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இந்த வேலிட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆஃப் த டைம் உங்களுக்கு எப்படி சொல்றது அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9:30 மணிக்கு காலையிலே வந்துருச்சு அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் த டைம் அதே ட்ரெண்ட்ல மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. சேம் இதே மாதிரி S/PE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே காட்டுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே S/PE அப்படின்னு ஒரு என்ட்ரி இந்த டேஷ்போர்ட்ல வந்து பாக்குறீங்க. ஓகேங்களா. பார்த்த உடனே என்ன பண்ணணும் டைரக்டா சார்ட் வரணும். சார்ட் வந்துட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். ஓகே S/Pன்றது டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டிக் மார்க். ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கரண்ட் கேண்டில்லையா இல்ல ப்ரீவியஸ் கேண்டில்லையோ எனக்கு இந்த டைமண்ட் ஷேப்ல அது பேரிஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது இன்வெர்டட் ஷேப்ல காட்டும். ஓகேங்களா. இன்வெர்டட்னா தலைகீழா காட்டும். ஸோ அப்ப இந்த ரெண்டு இண்டிகேஷனும் அந்த கேண்டிலுக்கு மேலையும் சாரி கேண்டிலுக்கு மேல காட்டுதான்னு பாருங்க. ஓகே காட்டுது. ஏதோ ஒரு இண்டிகேஷன் எய்தர் பிஓஎஸ் இருக்கலாம் இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஏதோ ஒன்று இருக்கலாம் இல்ல ரெண்டுமே கம்பைன் பண்ணியும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ப ஒரு இண்டிகேஷன் காட்டுது. ஓகே டிக் மார்க். அடுத்த கண்டிஷன் என்ன ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் காட்டணும். ஓகேங்களா. ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன காட்டணும் ஃபாலிங். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு காட்டணும். காட்டுதா. ஓகே ஃபாலிங் காட்டுது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் இதை வந்து நான் சினாரியோ 1 அப்படின்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரேன். ஸோ இங்க டவுட் வரும் இதுலயும் சினாரியோ 1 இதுலயும் சினாரியோ 1 காட்டுதுன்னா இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு இது வந்து பேரிஷ் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சினாரியோ 1ல நம்ம என்ன பண்ணுவோம் வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வேலிட் என்ட்ரின்னு சொல்லுவோம். இதுக்கு வெயிட்டேஜ் வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க இதுல வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா. கான்ஃபிடென்ட்டா இது ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அட்டைன் பண்ணி தரும். ஓகேங்களா. சேம் இதே சினாரியோ தான். இதுல ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த சென்டர்ல நம்ம பார்த்தோம்ல இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்ல பிஓஎஸ் அப்படின்றத பார்த்தோம்ல. ஸோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு இண்டிகேஷனே காட்டல. தட் மீன்ஸ் எந்த ஒரு இண்டிகேஷனும் கரண்ட் கேண்டில்லையும் ப்ரீவியஸ் கேண்டில்லையும் எனக்கு காட்டலன்ற பட்சத்துல அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா சினாரியோ 2 அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா. சினாரியோ 2 அப்படின்னு சொல்றேன். சேம் அதே மாதிரி எனக்கு S/PE காட்டுது. அதே மாதிரி எனக்கு ஃபாலிங் அப்படின்றதும் காட்டுது. ஆனா எனக்கு எஸ்எம்சியோட இண்டிகேஷன் எதுவுமே வரல அப்படின்ற பட்சத்துல அதை வந்து நான் என்ன சொல்றேன் சினாரியோ 2 அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா. சினாரியோ 2னா என்ன பண்ணணும் அங்கேயும் போய் நான் என்ன பண்றேன்னா செல் தான் பண்றேன். ஓகேங்களா. சாரி இந்த புல்லிஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணுவோம். பேரிஷ் சினாரியோல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் செல் பண்ணுவோம். ஓகேங்களா. அங்க போயிட்டு நான் வந்து செல் பண்றேன். ஓகேங்களா. செல் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ டார்கெட் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கான்செப்டை மட்டும் நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. சினாரியோ 2ல என்ன பண்ணுவோம் நம்ம டைரக்டா போயிட்டு செல் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்ப ரெண்டு சினாரியோ புல்லிஷ்லயும் சரி பீரிஷ்லயும் சரி நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம சார்ட்ல பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப நான் சார்ட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தது B/CE ரெண்டு சினாரியோ. ஓகேங்களா. அது வந்து ஃபர்ஸ்ட் டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்கிரீன் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கர்சர் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும்.
டார்க் கிரீன் லைனுக்கு மேல B/C அப்படின்னு காட்டுதான்னு பாருங்க. ஓகே, காட்டுது. அப்ப இந்த சிக்னல் கொடுத்த கேண்டில், ஓகேங்களா, தட் மீன்ஸ் மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த சிக்னல் வந்து அந்த கேண்டிலோட ஓப்பன்ல ஜெனரேட் ஆகும். தட் மீன்ஸ் ஒரு 11:30 மணிக்கு உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 11:30 மணிக்கே வந்து சிக்னல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்ப உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்லையும் இந்த சிக்னல் கொடுத்த கேண்டிலையும் என்ன இண்டிகேஷன் காட்டுதான்னு பாருங்க, காட்டல. ஓகேங்களா. ஸோ இந்த மின்னல் சிம்பிள் மாதிரி காட்டுதுல, இதை வந்து நீங்க கன்சிடரேஷன் எடுத்துக்க வேணாம், இதை அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு இண்டிகேஷன், இது பார்க்க வேணாம். ஸோ அப்ப இது வந்து என்ன சினாரியோல வரும், யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. 2. கிரேட் சார், கிரேட் கிரேட். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இது வந்து செகண்ட் சினாரியோ வரும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டல்லையும் சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் எந்த ஒரு எஸ்எம்சியோட கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பை போயிருப்போம். 11:30க்கு ஒரு பை ட்ரேட் வந்திருக்கு. நம்ம வந்து 11:31, தட் மீன்ஸ் 1 minute பஃபர் டைம் வச்சு போகலாம். ஓகேங்களா. போறது நல்லது, ரொம்ப சேஃபரா இருக்கும். நம்ம எஸ்எல் வந்து உடனே அடிக்காது. ஸோ இது வந்து நம்ம பை வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சேம் இதே மாதிரி சினாரியோ வந்து பியரிஷ், தட் மீன்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கு எதனா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா S/P கூட டார்க் ரெட் லைன் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சிக்னல் பாத்தீங்கன்னா 7:30க்கு வந்திருக்கு. ஓகேங்களா. 7:30க்கு வந்திருக்கு. உங்களுக்கு மெசேஜ் வந்து ஷார்ப்பா 7:30க்கு அலர்ட் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்து சப்போஸ் டேஷ்போர்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பா பாத்தீங்கன்னா 7:30 மைக்ரோ செகண்ட், தட் மீன்ஸ் ஒரு 0.4 மில்லி செகண்ட் தான். அது அந்த அளவுக்கு நம்மளோட என்ட்ரியை பாதிக்காது. ஸோ உங்களுக்கு ஷார்ப்பா எக்ஸாக்ட் அதே டைம்ல உங்களுக்கு இங்க வந்து விசிபிள் ஆயிடும். விசிபிள் ஆன உடனே நம்ம வந்து கண்டிஷன் படி என்ன பார்க்கணும் அப்படின்னா டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்திருக்கான்றத பார்க்கணும். கரெக்ட் வந்திருக்கு. சரி, கரண்ட் கேண்டல்லையும் ப்ரீவியஸ் கேண்டல்லையும் ஏதாச்சும் எஸ்எம்சி இண்டிகேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ இது என்ன சினாரியோ கவர் ஆகும்? 2. யாருன்னா சார்? Again 2. யா, கிரேட் சார், கிரேட். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சேல் தான் போயிருப்போம். ஸோ நம்மளுக்கு இது செகண்ட் சினாரியோ தான் கவர் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ டவுட் வரும், ஃபர்ஸ்ட் இந்த கேண்டல்ல ஒரு சிக்னல் வந்துருச்சு, அடுத்த கேண்டல்லையும் ஒரு சிக்னல் வருது, நான் இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு ட்ரேடு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கான்பிடென்ட்டா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அன்டில் உங்க டார்கெட், நீங்க வச்சிருக்கிற டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்க அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த சிக்னல் வந்து என்ன வந்தாலும் உங்க டார்கெட் ரீச் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்த சிக்னல் மொமெண்டம் வந்து காட்டுது அப்படின்னா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஓகேங்களா. ஸோ தட் மீன்ஸ் நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் எடுக்கவா அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா அது அன்டில் அது ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் அடிக்கிற வரைக்கும் நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க எடுத்த ட்ரேட்ல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஓகே இப்போ ஓகே சேம் அதே தான். ஆனா நம்ம இப்ப புல்லிஷ் சைடுக்கான ஒரு சினாரியோ. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து யாருன்னா ஆன்சர் பண்ணலாம். இப்ப ஷேர் பண்ணாரு, ஷேர் பண்ண மாதிரி வேற யாருன்னா ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் கர்சர் வைக்கிற இடத்துல. செகண்ட் சினாரியோ. கிரேட் சார், கிரேட். ஸோ இப்ப இது பாத்தீங்கன்னா செகண்ட் சினாரியோ கவர் ஆகும். ஏன் அப்படின்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேல எனக்கு வந்து B/C அப்படின்னு இண்டிகேஷன் வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்லையும் இந்த சிக்னல் கொடுத்த கேண்டிலும் எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் வரல. ஸோ அப்ப நான் டைரக்டா என்ன பண்ணுவேன், ஒரு கால் ஆப்ஷன் வாங்குவேன். கரெக்டா 3 மணிக்கு வந்திருக்கு, நான் 3:01க்கு போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் வந்து நான் பிளேஸ் பண்ணிருப்பேன். மொமெண்டம் சினாரியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து 1:2 வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1:2 வச்சீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்க புக் பண்ணிட்டு வந்துருவீங்க. நம்ம ஏன்னா என்ட்ரி ஆகிறது எல்லாமே அந்த ட்ரிகர் பாயிண்ட்லன்றதுனால உங்களால கான்பிடென்ட்டா அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஓகே, இதை சொல்லுங்க யாருனாச்சும். ஸோ இது இது வந்து கொஞ்சம் வேலிடா இருக்கும். இது வந்து என்ன சினாரியோ கவர் ஆகும்? ஃபர்ஸ்ட் சினாரியோ. சூப்பர் சார். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ
கவர் ஆகும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இப்போ வேலிட் என்ட்ரி சினாரியோ 1 அப்படின்னு கிரைட்டீரியாக்குள்ள வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணி தரும். இது வந்து 8 மணிக்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் பிட்காயின்ல 8 மணிக்கு நைட் வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் சினாரியோ பார்த்தீங்கன்னா சொல்றாங்கல்ல, ஆமா அப்போ எங்க அந்த அந்த இது இல்லையே, எங்க இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சினாரியோல? செகண்ட் ஒன் அந்த இண்டிகேஷன் எங்க இருக்கு, முன்னாடி இங்க இருக்கு பின்னாடி? இங்க இருக்கு பாருங்க. டைமண்ட் ஷேப்ல காட்டுது பாருங்க. கேண்டில் கீழே காட்டுது. நான் கர்சர் வைக்கிற இடத்துல பாருங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ ஆமா. ஸோ இந்த டைமண்ட் ஷேப், சாரி டைமண்ட் இல்ல, ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இப்போ இந்த கேண்டில் கீழே வந்து மென்ஷன் ஆகும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து வருதுன்னு அர்த்தம். வால்யூம்னா அதிகமான ஆர்டர் வந்து அங்க போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இது வந்து கேண்டில் புல்லிஷா? அப்போ ஆமா இது புல்லிஷ்னா புல்லிஷ். வந்து கிரீன் இது நம்ம பை பண்றது, கரெக்ட். ரெட் கலர்ல கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம அந்த டைம் வந்து நம்ம ட்ரேட வந்து வித்துறணும், அப்படிதானே சொல்றீங்க? இல்ல அப்படிதான். பட் என்னன்னா இப்ப சினாரியோ நம்ம எப்படி சொல்றது, சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இதை வந்து பாக்குறோம். எப்படின்னா இப்ப டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுற இந்த சிக்னல்ஸ், ஓகேங்களா? இந்த சிக்னல்ஸ் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது என்ன சாரி என்ன சினாரியோல அது வந்து செட் ஆகும் அப்படின்றத பாக்குறோம். ஃபால் ஆகுது அப்படின்றத பாக்குறோம். இப்போ மொத்தம் 6 சினாரியோ இருக்கு. இப்ப நம்ம 2 தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு வந்து புல்லிஷுக்கு 2, பேரிஷுக்கு ஒரு 2 வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப இப்ப இதுல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். இப்ப நம்ம ஒரு எப்படி சொல்ல, ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். 4 எடுத்திருந்தாலும் அந்த 4லுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்திருக்கலாம். ஓகேங்களா? சோ அதுல இப்ப இப்ப நான் கர்சர் வைக்கிற சினாரியோ மாதிரி ஏதாச்சும் சினாரியோ வந்துச்சுன்னா அதுல உங்களால கான்பிடென்டா ட்ரேட் எடுக்கலாம். தட் மீன்ஸ் சினாரியோ 1 அப்படின்ற கிரைட்டீரியாக்குள்ள வருது அப்படின்னா நீங்க கான்பிடென்டா ஆர்டர் போடலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். தட் மீன்ஸ் இங்க நான் இப்ப இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். இது வரைக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து போயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் 75,200ல இருந்து 77,000, தட் மீன்ஸ் ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1000 பாயிண்ட் வரைக்கும் இது மேல போயிருக்கு. ஸோ போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து இது வந்து நான் சொல்றேன் எப்படி நம்ம எப்படி சொல்றது, ஒரு எக்ஸிட் பண்றது, ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நான் எக்ஸிட் பண்றதுன்ற கண்டிஷனையும் நான் சொல்றேன். ஸோ இது வந்து சினாரியோ. ஸோ இங்க ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓகே இங்க ஒரு S/P வந்திருக்கு. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலிங் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சினாரியோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ரெட் கேண்டில் பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டிலோட ஓப்பன் பாத்தீங்கன்னா மேல இருக்கும். தட் மீன்ஸ் இந்த கேண்டிலோட ஓப்பன் பாத்தீங்கன்னா மேல இப்ப கர்சர் வைக்கிற இடம் தான் அதோட ஓப்பன். ஸோ அதோட ஓப்பன் பிரைஸ் பாத்தீங்கன்னா டார்க் ரெட் லைனுக்கு கீழே இல்லை. தட் மீன்ஸ் டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஓப்பன் பிரைஸ் இருந்தாதான் அது வந்து நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துப்போம். பட் இங்க பாத்தீங்கன்னா டார்க் எப்படி சொல்றது, இந்த ஜோனுக்குள்ள இருக்கு. இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த ரெட் லைனுக்கும் நடுவுல இருக்கு. அப்படி நடுவுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த சிக்னலை வந்து எடுத்துக்க கூடாது. தட் மீன்ஸ் அந்த சிக்னலை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்ப இந்த இடத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம். அடுத்த சிக்னல் பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? மேபி இதை எடுத்திருக்கலாம். பட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு இந்த ட்ரேட்ல வந்து ஹிட் ஆயிருக்கும். ஏன் ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னா நான் இங்க வந்து S/Pன்னு வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல பாத்தீங்கன்னா எனக்கு இன்வெர்டட் ஷேப்ல ஒரு ட்ரையாங்கிள் வந்து காட்டியிருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு ஃபாலிங் காட்டியிருக்கு. அப்ப நான் கரெக்டா 130 இல்ல 131க்கு ஒரு சாரி ஒரு புட் ஆப்ஷன் சொல்லுவோம் ஆப்ஷன் டேர்ம்ல, இல்ல ஒரு செல் ஆர்டர் வந்து நம்ம எடுத்திருப்போம். அப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் டியூரேஷன்ல எனக்கு வந்து அடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா ட்ரேடுமே நமக்கு ஃபேவரா போகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஃபாலோ பண்றோம் அப்படின்ற வேலை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணணும். அதுதான் மெயின். ஸோ இன்னைக்கு பண்ண நாளைக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு பார்க்கவே கூடாது என்னைக்குமே. ஸோ அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸா பண்றப்பதான்
ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ இது இந்த கர்சர் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது சினாரியோ 1ல வரும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டியிருக்கு. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக 4 இல்லை 4-1க்கு ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். பட் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் பியர் ட்ராப் வரும். இது எப்படி நான் அப்ரோச் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஸோ இப்போ 2 சினாரியோ வந்து நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற ஒரே நிமிஷம். இப்போ சப்போஸ் சினாரியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா இதுல நீங்க டேபிள் மாதிரி ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டேபிளை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா இண்டிகேஷன் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டேபிள். ஸோ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல சேம் அதே சினாரியோ தான், கொஞ்சம் ஹைட் ஆயிருக்கு. பட் நீங்க மற்ற டேபிளை வந்து ஹைட் பண்ணிட்டு நீங்க வெறும் இந்த டேபிளை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல சினாரியோஸ் அந்த சிக்னல் பிளஸ் கரண்ட் கேண்டல்ல என்ன வந்திருக்கு இல்ல ப்ரீவியஸ் கேண்டல்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்ன என்ட்ரி எடுக்கணும், நான் பை பண்ணணுமா இல்ல செல் பண்ணணுமா அப்படின்றத நீங்க இதுல வந்து டிசைட் பண்ணிக்கலாம். கூடவே ப்ரொஜெக்ஷன் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரி கிரைட்டீரியா வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட மொமெண்டம் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு டேபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ சினாரியோ 1 and 2 வந்து நான் இப்போ சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினாரியோ 3, 4, 5, 6. ஓகேங்களா? இன்னும் 4 இருக்கு. ஸோ இந்த நாலு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஹோம் ஒர்க்கா நீங்க பண்ண முடியுமா உங்களால? தட் மீன்ஸ் நீங்க உங்க சைட்ல இருந்து பார்த்துட்டு ஓகே இது வந்து சினாரியோ 3ல வந்திருக்கு, இது வந்து 4ல வந்திருக்கு, இதுல 5ல வந்திருக்கு, தப்போ ரைட்டோ, பட் உங்க சைட்ல இருந்து பாக்குறப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளால ஈஸியா வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். நீங்க இன்னைக்கு நைட்டு ஒரு 8 o'clock உள்ளார நம்ம கம்யூனிட்டி குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. சினாரியோ 3, 4, 5, 6 நீங்க சார்ட்ல எங்கெங்கெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்றீங்களோ அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா ஒரு சினாரியோக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணி குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சினாரியோ 3 அது ரைட்டோ தப்போ, பட் ட்ரை மட்டும் பண்ணுங்க. நைட்டு ஒரு 8 o'clock உள்ள எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் இப்போ ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கு அக்சஸ் இருக்கும். சப்போஸ் அக்சஸ் இல்லைனாலும் நான் அக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன். நீங்க பார்த்துட்டு எந்த ஸ்டாக்ஸ்லயா இருக்கலாம் இல்ல நீங்க இண்டெக்ஸ்ல இருக்கலாம், எதுல வேணா இந்த 3, 4, 5, 6 எப்படி எங்க வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டாக நம்ம குரூப்ல வந்து போடுங்க. நம்ம இன்னும் டீப் சப்போஸ் அதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் செக்ஷன்ல இதை இன்னும் டீப் டைவ் பண்றேன். ஓகேங்களா? 3, 4, 5, 6 ஃபார் புல்லிஷ் அண்ட் பேரிஷ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது டார்க் கிரீன் லைனுக்கு மேல இல்ல டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் அந்த எஸ்என்சி கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா பிஓஎஸ் இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், தட் மீன்ஸ் ஒரு ஒரு டைமண்ட் ஷேப் இல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. வரலனாலும் ஓகே, வந்துச்சுன்னா அது என்ன சினாரியோல வரும், வரலன்னா அது என்ன சினாரியோல வரும் அப்படின்றத பாருங்க. கூட ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ரைசிங்ல இருக்கா ஃபாலிங்ல இருக்கா, நீங்க அந்த சிக்னல் மேல கர்சர் வச்சாவே அது வந்து ஈஸியா சொல்லிடும் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து சைட் வேஸ்ன்னு காட்டுது. அப்ப இந்த என்ட்ரி வந்து நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அவாய்ட் பண்ணிடுவேன், இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி நீங்க மற்ற சினாரியோஸை பார்த்துட்டு நீங்க நம்ம குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுல எதுனா கொரிஸ் இருந்துச்சு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொமெண்டம் சினாரியோஸ் நீங்க சார்ட்ல வந்து லைவ்ல ஃபைண்ட் பண்றதுக்கு. இதுல டவுட்ஸ் வேற எதுனா இருந்துச்சுனாலும் நீங்க இப்போ கேட்கலாம், இல்ல செஷன் முடியறப்ப கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இல்லைனா நம்ம வெயிட்டேஜ் வந்து டிராப்ஸ்க்கு தானே கொடுக்கணும் சார்? ஆமா சார், டிராப்ஸுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா தருவோம். பட் இந்த மொமெண்டம்ல சினாரியோ 1ன்ற கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்னா நீங்க மொமெண்டம்ல அந்த சினாரியோக்கு நீங்க வெயிட்டேஜ் அதிகமா தரலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா டைமிங் 30 minutes தானே எல்லா கேண்டிலுக்கும்?
இல்ல சார். நான் டைமிங் வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் மாறும். நான் அந்த டைமிங் மட்டும் கடைசியா நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் ரிலேட்டடான என்ட்ரிஸ். ட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து புல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பியர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ இதுல புல் ட்ராப் அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து அப் சைடு போயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல ஒரு மேஜரான ஒரு சப்ளை ஜோன் சொல்லலாம். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோட வேல்யூ 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேல சஸ்டெயின் பண்ண விடாம அந்த வேல்யூ வந்து எப்படி சொல்றது டிராப் பண்ண வைக்கிறாங்க. தட் மீன்ஸ் அந்த வேல்யூவை டவுன் சைட்ல கொண்டு வர வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம் அப்படின்னா புல் ட்ராப் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, புல் ட்ராப் சொல்லியிருக்கீங்க, பட் அது புல்லா இல்ல செல் பண்ணணுமா இல்ல பை பண்ணணுமா, ஏன் அதுல புல் அப்படின்ற கீவேர்டு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, இந்த இடத்துல யார் வந்து ட்ராப் ஆகுறாங்க, தட் மீன்ஸ் யார் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லிஷ் பிளேயர். ஏன் புல்லிஷ் பிளேயர் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா, மேக்சிமம் அவங்க ஒரு பை பண்ற ஆர்டரை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மார்க்கெட் வந்து இன்னும் போகுது அப்படின்ட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பை ஆர்டரை மேல பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து கிளேல பிளேஸ் பண்ணுவாங்க. இன் சம் கேஸ் சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபால் தான் ஆகுதுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வச்சுட்டு கீழே வந்து செல் ஆர்டர் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, கீழே செல் ஆர்டர் போடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் வந்து மேலையும் இருக்கும், ஸோ அதே மாதிரி கீழே இருக்கும். இதுல ப்ராபிலிட்டி பாத்தீங்கன்னா மேல வைக்கிறவங்களோட கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறவங்களோட ப்ராபிலிட்டி தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேக்சிமம் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா அதோட வியூ வந்து எப்பயுமே அப் ட்ரெண்ட்ல இருக்க தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க சைக்காலஜியா பாத்தீங்கன்னா. ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து கீழே வரும் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபியர் வந்து அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ அப்ப மார்க்கெட்டோட டைரக்ஷன் புல்லிஷா இருக்கதான் நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க. அது ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி இல்ல இண்டெக்ஸா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கிறப்ப ஸ்டாப் லாஸை இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் எதுக்கு கலெக்ட் பண்றாங்கன்னா அவங்க ஒரு டைரக்ஷனல் மூவ் வந்து கிரியேட் பண்ணணும் மார்க்கெட்ல. அவங்க எய்தர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், தட் மீன்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 200 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எப்படி சொல்ற டவுன் சைட் டைரக்ஷன் வந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க இனிஷியேட் பண்ற இடமே இந்த 200 ரூபான்ற பாயிண்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ மெயினா அவங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு 100 இப்ப 200 ரூபான்ற வேல்யூ இருக்கு அப்படின்னா ஒரு 10 ஷேரு இல்ல ஒரு 100 ஷேரு, தட் மீன்ஸ் 10 ஷேர்னா 2000 ரூபாய், 100 ஷேர்னா ஒரு எப்படி சொல்றது 20,000. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டில அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க வாங்குறது எல்லாமே ஹியூஜ் லாட் சைஸா இருக்கும். தட் மீன்ஸ் ஹியூஜ் குவான்டிட்டியா இருக்கும். ஒரு 1 லேக் குவான்டிட்டி இல்ல 2 லேக் குவான்டிட்டி 5 லேக் குவான்டிட்டி அது மாதிரி ஒரு பல்கான ஆர்டர் வந்து போடுவாங்க. அப்படி ஆர்டர் போடுறப்ப நான் முதல்ல இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்னதுதான், ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஒரு பையர் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல செல்லரும் இருக்கணும், செல்லர் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல பையரும் இருக்கணும். ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி அந்த ப்ராடக்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அங்க எனக்கு தேவையானது லிக்விடிட்டி. ஸோ அப்ப லிக்விடிட்டி எனக்கு தேவை அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் பண்ண பார்ப்பேன். ஓகேங்களா, தட் ஸ்டாப் லாஸ்ன்றது ஒரு செல் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டாப் லாஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டேன்னா என்னால ஈஸியா அந்த மூவ் வந்து எனக்கு ஃபேவரா வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் மார்க்கெட்ல வந்து நடக்குது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா புல் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ அந்த இடம் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஓகே, இங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர் வந்து உள்ள வராங்க, தட் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த இடத்துல அதிகமான ஆர்டர் வந்து போட போறாங்க, செல் ஆர்டர் போட போறாங்க. ஸோ அப்படி நம்ம இந்த இண்டிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, பீஸ்ஃபுல்லானா எந்த ஒரு அடிஷ்னல் தாட்டும் என் மைண்ட்ல போய் உட்கார போறது இல்லை. ஓகேங்களா, எந்த ஒரு அடிஷ்னல் தாட்டும் என் மைண்ட்ல போய் உட்கார போறது இல்லை. ஸோ அந்த ட்ரேடோட டிசிஷன் வந்து என்னவா இருக்கும்னா செல் ட்ரேட் மட்டும் தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா, அந்த இடத்துல போயிட்டு நான் பை பண்ணலாமா இல்ல மார்க்கெட் இதுக்கு மேல போகுமா இல்ல வேற எதுனா வியூ ஆப்புக்கு மேல இருக்கா இல்ல வியூ ஆப்புக்கு கீழே இருக்கா சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல இருக்கா, ஸோ இது மாதிரி
எந்த ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனும் நான் அங்க போய் பார்க்க போறது இல்ல. எனக்கு டைரக்டா இந்த இண்டிகேஷன் காட்டின உடனே என் மைண்ட் என்ன ட்ரிகர் பண்ணும், மைண்ட் வந்து என்ன டெசிஷனை ட்ரிகர் பண்ணும் கேட்டிங்கன்னா, ஓகே இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வராங்க, கொஞ்சம் காஷியஸா இரு, பை பண்ணிருந்த அப்படின்னா அந்த பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடு, அடுத்து செல் ட்ரேட் போட ரெடியாரு அப்படின்னு எனக்கு வந்து இண்டிகேஷன் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இண்டிகேஷனே எனக்கு வரலன்னா அதை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணிட்டு நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பேன். ஓகேங்களா? சப்போஸ் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ரீசெண்டா சினாரியோ 1 சினாரியோ 2 மொமெண்டம் என்ட்ரிஸ் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ அந்த சினாரியோஸ்ல கவர் ஆகுற என்ட்ரிஸ், ஒரு எக்ஸாம்பிள் பை/இ அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த பை/இ எங்க வந்தா நான் க்ளோஸ் பண்ணுவேன், ஒரு புல் ட்ராப் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அந்த பொசிஷன் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆக போகுது, தட் மீன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துல பை ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா அந்த புல் ட்ராப் வந்த உடனே நான் அந்த டிசிஷன் என்ன பண்ணுவேன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஒரு மொமெண்டம் என்ட்ரி எடுத்து ஒரு எந்த இடத்துல நான் ஒரு பர்டிகுலர் ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு கண்டிப்பா இது வந்து எப்படி சொல்றது, லைவ்ல வந்து உதவுது. ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு புல் ட்ராப்பே காட்டல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் இன்னும் மேலதான் போகும், மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேலதானே இருக்கு, அப்ப மார்க்கெட் இன்னும் மேலதான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த சினாரியோ வந்து இங்கதானே இங்க காட்டலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து காட்டலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த புல் ட்ராப் வரப்ப என்ன பண்ணிருப்பேன், க்ளோஸ் பண்ணிருப்பேன், பை ட்ரேடை நான் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பேன். தட் மீன்ஸ் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க, தட் மீன்ஸ் உள்ள செல்லிங் ப்ரெஷரை வந்து உள்ள இறக்குறாங்க, மார்க்கெட்டை ஒரு டவுன் சைட் டைரக்ஷன் கொண்டு போக போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நான் ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த இடம் வந்த உடனே நான் என்ன பண்ணிருப்பேன், க்ளோஸ் பண்ணிருப்பேன், என்னோட பை ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிருப்பேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது, என்னோட எப்படி சொல்றது, எனக்கு மல்டிபிள் விஷயத்த நான் இங்க எதுவும் அனலைஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? ஒன்னு பை பண்றப்ப அந்த சினாரியோஸ் என்னன்றதை பார்த்துட்டு ஒரு பை வந்து எடுக்கிறேன். நெக்ஸ்ட் செல் பண்றப்ப எந்த இடத்துல நான் ஒரு பொசிஷன் வந்து கட் பண்ணிக்கலான்ற டிசிஷன் எனக்கு இந்த ட்ராப் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? அப்ப ஒரு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் பிளஸ் ட்ராப்பை வந்து நீங்க கம்பைன் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? மொமெண்டம் பிளஸ் ட்ராப்பை நீங்க கம்பைன் பண்ணி பாக்குறப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப அக்யூரேசியா இருக்கும். ஓகேங்களா? அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும், ஒரே எடுத்தனாலே வந்துடாது. நீங்க மல்டிபிள் பேக் டெஸ்ட், மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து நீங்க சார்ட்ல வந்து அனாலிசிஸ் இன் த சென்ஸ் நீங்க மல்டிபிள் ட்ரையல் அண்ட் எரர் வந்து நீங்க பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப புல் ட்ராப் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு புல் ட்ராப் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து கிரியேட் ஆகும். அது ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, இந்த கேண்டில் புல் ட்ராப் அப்படின்னு ஃபார்ம் ஆனது உடனே எனக்கு மேல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு ஜோன் மாதிரி கிரியேட் ஆகிடும். அந்த ஜோன் எதை குறிக்குதுன்னா, அந்த கேண்டிலோட ஐஎன் லோ, அந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் அந்த கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட்டையும் தான் அது வந்து ஒரு ஜோன் மாதிரி, ரெட் கலர் ஜோன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? நான் நிறைய வீடியோ அண்ட் குரூப்ல வந்து நான் போட்டிருப்பேன், ரெட் ஜோன் ரெஜெக்ஷன், அது மாதிரி கிரீன் ஜோன் ரெஜெக்ஷன் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த இடம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து ஆர்டர் வந்து போடுற இடம். ஓகேங்களா? பிக் பிளேயர்ஸ் வந்து ஆர்டர் போடுற இடம். ஸோ அப்படி போடுறப்ப அந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வருது, தட் மீன்ஸ் மறுபடியும் மார்க்கெட் அந்த ஜோன்குள்ள வருது அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் த டைம் வந்து ரெஜெக்ஷனை தான் பார்க்கும். தட் மீன்ஸ் அங்க நம்மளோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வர்றப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா காஷியஸா இருக்கணும். தட் மீன்ஸ் ரொம்ப உஷாரா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த இடம் மார்க்கெட் திருப்பி உள்ள வருது அப்படின்னா என்ன பண்ணும்னா மேக்சிமம் ஆஃப் த டைம் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி இந்த பொசிஷனை டவுன் சைட் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போஸ் இந்த இடமே வராம, இந்த இடத்துக்கு மார்க்கெட் திருப்பி வராம டைரக்டா டவுன்ல போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஹியூஜான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அப்படியே ஃபாஸ்டா, தட் மீன்ஸ் ஒரே ஒன் சைட் டைரக்ஷனாவே கொண்டு போயிடலாம் கீழே ஃபுல்லாவே. இல்ல ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட்டை வந்து திருப்பி ஃபால் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு விஎஸ் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப வேலிடா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? விஎஸ் அப்படின்னா அது வந்து வேலிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கு.
இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஆர்டர் போட ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்டர் போட வந்து ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த விஎஸ் வந்த உடனே மேல ஒரு ட்ராப் டேபிள் மாதிரி ஒன்று டிஸ்ப்ளே ஆகும். அந்த ட்ராப் டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இண்டிகேஷனுமே காட்டும். ஓகேங்களா? அந்த இண்டிகேஷன்ல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது டார்கெட் 1, டார்கெட் 2, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? டார்கெட் 1 அப்படின்றது இந்த விஎஸ் நீங்க விஎஸ் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில்ல தான் நீங்க வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஎஸ் வந்து ஒரு 10 மணிக்கு முடியுது, அப்படி 10 மணிக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டா அடுத்த கேண்டில் வந்து சேம் அதே 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு சின்ன செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கும். ஓப்பன் ஆன உடனே நீங்க என்ன பண்ணலாம், செல் ஆர்டர் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு உங்களுக்கு இதுல மேபி நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப வைடரா என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்றவங்க நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். இல்ல நான் வந்து ஹோல்ட் பண்ண ரெடி, என்னால கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்க இதுல மேல ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம ஸ்டாப் லாஸா மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். உங்களோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் 1, டார்கெட் 2 அப்படின்றது வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ சார்ட்ல மென்ஷன் ஆகாது, உங்களுக்கு இங்க டேபிள்ல வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அந்த டேபிள் இண்டிகேட் பண்ற ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நீங்க வந்து டார்கெட் வரைக்கும் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வேலிட் செல் வந்துச்சு அப்படின்னா இதான் கான்செப்ட். சேம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து சப்போஸ் ஒரு மேஜரான ஒரு டவுன், இப்படி சொல்லுங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு, ஒரு மேஜரான ஒரு டிமாண்ட் ஜோன், அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபாயில ட்ரேட் ஆன பொருள் வந்து படிப்படியா அப்படியே எப்படி சொல்றது, படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சு ஒரு லோயஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா, லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருது. லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர 100 ரூபாய் அப்படின்ற வேல்யூக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இதுக்கு மேல இது வந்து கீழே போகாது, மேல தட் மீன்ஸ் இதுக்கு மேல வந்து கீழே போகாது, மறுபடியும் என்ன ஆகும்னா மேஜரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேல வந்து பை ஆர்டர் போடுவாங்க, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதுக்கு மேலேயும் வந்து பிரேக் அவுட் ஆகி போகும் அப்படின்ட்டு இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவாங்க, கீழே வந்து செல் ஆர்டர் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸோட ஸ்டாப் லாஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு, தட் மீன்ஸ் எந்த எந்த விஷயத்தை வந்து அதிகமா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஃபியர்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டையும் மேஜரா ரெஸ்பெக்ட் பண்ணாது. அது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்ற பட்சத்துல தான் ரெஸ்பெக்ட் பண்ணுமே தவிர மற்ற எந்த வேல்யூவையும் அது வந்து ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த மேஜரான சப்போர்ட் கிட்ட வரப்ப மட்டும்தான் நம்ம ஒரு மேஜரான ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி அந்த புல் பேக் நடக்குதுன்னா இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை திருப்பி அப்சைடு வந்து கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்சைடு கொண்டு போறதுக்கு பேரு தான் நம்ம என்ன மீன் பண்றோம், அந்த இடத்துல யார் வந்து ட்ராப் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பியரிஷ் பிளேயர். தட் மீன்ஸ் ஒரு செல் ஆர்டர் எடுத்தவங்க தான் அந்த இடத்துல ட்ராப் ஆகுறாங்க. ஸோ அதனால அந்த இடத்த வந்து நம்ம என்ன இண்டிகேட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ அந்த பியர் ட்ராப் வந்து ஒரு கேண்டில் இருக்கும், அந்த கேண்டிலோட ஐஎன் லோ வந்து ஒரு கிரீன் கலர் ஜோன் மாதிரி நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த கிரீன் கலர் மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ண விஷயத்த வந்து நம்ம ஒரு ஜோன் மாதிரி காட்டுறோம். ஓகேங்களா? அந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ அந்த ஜோன்ல மேக்சிமம் பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் பையிங் ப்ரெஷர்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க, நிறைய பை ஆர்டர்ஸ் போட ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பை ஆர்டர் ஒரே நிமிஷம் ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து இங்க நிறைய ஆர்டர் போட ரெடியா இருக்காங்க அப்படின்னு இந்த ஜோன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சப்போஸ் இந்த ஜோனோட ஹையஸ்ட் பாயிண்ட பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வந்து மேல க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அந்த இடத்துல விபி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம், இல்லைன்னா வேலிட் பை அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் அந்த ஜோன்ல அதிகமான பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன்.
விபி வந்த உடனே நம்ம அடுத்த கேண்டில்ல ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்து ஒரு 9 o'clock கேண்டில் அப்படின்னா அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் இந்த கேண்டில் 9 o'clock முடியுதுன்னா அடுத்த கேண்டிலும் மேஜரா அதே வேல்யூல தான் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம வந்து இங்க ஒரு பை ஆர்டர் வந்து நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா. இங்க வந்து ஒரு பை ஆர்டர் போடுவோம். பை ஆர்டர் போட்டுட்டு இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இதோட லோயஸ்ட் பாயிண்ட் இதோட ஸ்டாப் லாஸ், டார்கெட் 1 டார்கெட் 2ன்றது உங்களுக்கு ஒரு அந்த ட்ராப் டேபிள்ல வந்து மென்ஷன் ஆயிடும் ஓகேங்களா. அந்த ட்ராப் டேபிள்ல வந்து டீடைல்டா வந்து மென்ஷன் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பை ஆர்டர் நம்ம எடுக்கிறது எப்படி அப்படின்றத இங்க பார்த்திருக்கோம். ஒரு வேலிட் பை அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை அப்சைட் கொண்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ தட் மீன்ஸ் ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஒரு ட்ராப் கிரியேட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ வேலிட் பை அண்ட் வேலிட் செல் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல அடிஷ்னலா இன்னும் 4 கான்செப்ட் இருக்கு. ஆப்போசிட் பை, அதே மாதிரி ஆப்போசிட் செல், ரிவர்ஸ் பை, ரிவர்ஸ் செல் ஓகேங்களா. ஸோ சாரி, ரிவர்ஸ் பை, ரிவர்ஸ் செல் ஷார்ட் ஃபார்மா நான் சொல்றேன். ஆர்பினா ரிவர்ஸ் பை, ஆர்எஸ் அப்படின்னா ரிவர்ஸ் செல், ஓபி அப்படின்னா ஆப்போசிட் பை, ஓஎஸ் அப்படின்னா ஆப்போசிட் செல் ஓகேங்களா. இந்த 4 கான்செப்ட் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்கேஸ் ஓகேங்களா, இன்கேஸ் நீங்க எடுத்த ட்ரேடோ இல்ல நம்ம கிரியேட் பண்ண ட்ராப்போ ஆப்போசிட்டா போகுது, தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஃபேவரா இல்லாத பட்சத்துல நான் எப்படி அதை பாசிட்டிவா மாத்துறது, நம்ம இல்லாத பட்சத்துல அது எப்படி நான் பாசிட்டிவா மாத்துறது அப்படின்றது கான்செப்டை வச்சுதான் நம்ம இந்த 4 விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சப்போஸ் இந்த 4 விஷயத்த நீங்க அடிஷ்னலா, தட் மீன்ஸ் இப்ப நம்ம பார்த்த கான்செப்டுக்கு தாண்டி அடிஷ்னலா உங்க ட்ரேட்ல நீங்க டே டு டே பேசிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா உங்களால நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஒரு சிலவங்க கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பை, ரிவர்ஸ் செல் ஓகேங்களா. இது ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரேட் நமக்கு ஃபேவரா போகல அப்படின்னா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் வந்து எடுக்கணும். அப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது பேர் தான் நம்ம ரிவர்ஸ் பை, ரிவர்ஸ் செல் அப்படின்னு சொல்றோம். பட் என்னன்னா ஒரு ட்ரேடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா போகுது அப்படின்னா நீங்க வந்து மேக்சிமம் ஆஃப் த டைம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் வந்து நம்ம போக மாட்டோம் ஓகேங்களா. தட் மீன்ஸ் அடுத்த ட்ரேட் வந்து நம்மளால எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த ட்ரேட் நம்ம எடுக்கிற பட்சத்துல இனிஷியலா ஃபேஸ் பண்ண லாஸை வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த ரிவர்ஸ் பை, ரிவர்ஸ் செல் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க டே டு டே ட்ரேடிங்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்றப்ப உங்களோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். இப்ப சேம் அதே தான், ஒரு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுது. புல் ட்ராப் கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு மேல ரெட் கலர் மாதிரி ஒரு ஜோன் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன உடனே சப்போஸ் இந்த புல் ட்ராப் கிரியேட் ஆகி எனக்கு ஃபேவரா டவுன் சைடு வராம மேல போகுது, தட் மீன்ஸ் மேல வந்து ஒரு கேண்டில் எப்படி சொல்றது க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அந்த கேண்டிலோட இண்டிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் பை அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த கேண்டிலோட இண்டிகேஷன் ஆப்போசிட் பைன்னு இருக்கும் ஓகேங்களா. ஆப்போசிட் பைன்னு ஒரு இண்டிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில்ல நான் என்ன பண்ணுவேன்னா பை ஆர்டர் எடுப்பேன் ஓகேங்களா. அடுத்த கேண்டில்ல நான் வந்து ஒரு பை ஆர்டர் எடுப்பேன். ஸோ அந்த பை ஆர்டர் வந்து இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆன செகண்டே நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு பை ஆர்டர் வந்து போட்டுருவேன் ஓகேங்களா. இதோட ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், சாரி லோயஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இதோட டார்கெட் வந்து மேல இருக்கும் ஓகேங்களா. அந்த ஓபியோட டார்கெட் வந்து மேல அப்சைடு வந்து இருக்கும். ஓபியோட டார்கெட் வந்து அப்சைடு வந்து இருக்கும். அதுவும் வந்து டார்கெட் 1 டார்கெட் 2ன்றது உங்களுக்கு டேபிள்ல வந்து மென்ஷன் ஆயிடும் ஓகேங்களா. இப்ப சேம் இதே தான் மார்க்கெட் வந்து ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகுது. பியர் ட்ராப் ஃபார்ம் ஆன உடனே அதோட ஐஎன்லோ வந்து ஒரு ஜோன் கலர், தட் மீன்ஸ் ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஜோன் மாதிரி நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிடுவோம். ஸோ இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் என்னன்னா மேல போகணும். தட் மீன்ஸ் ஒரு ஒரு வேலிட் பை கொடுத்து அப்சைடு போகணும். பட் அப்சைட் போகாம டவுன் சைடு வந்து டைரக்டா டவுன் சைடு வந்து பிரேக் ஆகுதுன்னா அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா ஆப்போசிட் செல் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை வந்து ஓஎஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்றேன். ஓஎஸ் இண்டிகேட் பண்ண உடனே அடுத்த கேண்டில்ல நான் வந்து ஒரு செல் ட்ரேட் வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா. அடுத்த கேண்டில்ல ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இந்த
ஸோ அடுத்த கேண்டில்ல நான் வந்து செல் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து டவுன் சைடு இருக்கும். டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்ட்டு டவுன் சைடு இருக்கும். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் இதோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்போசிட் பை ஆப்போசிட் செல்லுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ என்னன்னா உங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷன்ல மார்க்கெட் போலனாலும் அந்த இடத்துலயும் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. ட்ரேட் எடுக்காம விட போறது இல்ல. அந்த இடத்துலயும் நீங்க வந்து ட்ரேட் வந்து அப்ரோச் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்த இந்த 4 ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல்ன்றதை நான் கடைசியா சொல்றேன். இப்ப பார்த்த 4 கான்செப்டையும் நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஓகே ஓகே, சார்ட் விசிபிளா தானே இருக்கு எல்லாருக்கும்? சார்ட் தெரியுதுல்ல? ஸோ இதுல பாத்தீங்கன்னா, ஓகே நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாவே தெரியும். ஸோ நம்ம புல் ட்ராப் அப்படின்னா என்ன நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. தட் மீன்ஸ் மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இப்போ நான் கர்சர் வைக்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த ப்ராடக்டை வந்து டவுன் சைடு வந்து கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் வேல்யூவை டவுன்ல தட் மீன்ஸ் ஒரு கீழே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அர்த்தம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த கரெக்டா 3 மணிக்கு மார்னிங் நினைக்கிறேன், கரெக்ட் மார்னிங் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல் ட்ராப் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. இந்த இண்டிகேஷன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்மள வந்து செல் ட்ரேடுக்கு வந்து ரெடி ஆயிருப்போம். தட் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 20,028 அப்படின்ற இந்த வேல்யூல இருந்து நம்ம வந்து செல் ட்ரேடுக்கு வந்து ரெடி ஆயிருப்போம். இப்ப டவுட் வரும், இங்க ஏன் இந்த ரெட் ஜோனே இங்க எதுவுமே ஃபார்ம் ஆகலையே, ஏன் இது ரெட் ஜோன் ஏன் காட்டல அப்படின்னு கேட்கலாம். கடைசியா ஃபார்ம் ஆகிற டிராப்புக்கு தான் இந்த ஜோன் வந்து இண்டிகேட் ஆகும். மேபி நான் ரீப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஜோன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரீப்ளே பண்றேன். ஓகே, இப்போ நான் ரீப்ளே பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிட்டு, ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஜோன் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகி வேலிட் செல் அப்படின்றதும் உங்களுக்கு இண்டிகேட் ஆகி மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நான் லீவ்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புல் ட்ராப் அப்படின்றது 3 மணி காட்டியிருக்கு. ஸோ யாருனாச்சும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ புல் ட்ராப் காட்டிடுச்சு. இப்போ நான் இப்போ 3 மணிக்கே நான் என்ட்ரி ஆகலாமா இல்லை என்ட்ரி ஆக மாட்டேனா? நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி ஆகும். வேலிட் செல்லுக்கு அடுத்த கேண்டில். கிரேட் கிரேட் கிரேட், சூப்பர். ஸோ என்னன்னா வேலிட் செல்ன்றது அந்த இடம் வந்து கன்ஃபார்மா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து வராங்களா இல்லையான்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ வேலிட் செல் வந்து கரெக்டா 3:15 தான் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் இந்த வேலிட் செல் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்து 3:15 முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட வேல்யூ க்ளோசிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2025.66ன்றது க்ளோசிங் வேல்யூ. நான் அடுத்த கேண்டில்ல நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். எனக்கு 2 டார்கெட்டுமே பாத்தீங்கன்னா மார்னிங் நான் போட்டிருப்பேன், நம்ம குரூப்ல தான் போட்டிருப்பேன். இந்த 2 டார்கெட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. இதோட ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ நான் கர்சர் வைக்கிற இடம் தான் அதோட ஸ்டாப் லாஸ். எக்ஸாம்பிளுக்கு 20,028.99 அரௌண்ட் 20,029 வேல்யூ தான் அதோட ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆகாம மார்க்கெட் வந்து ஃபேவரான டைரக்ஷன்ல போனதுனால எனக்கு இதுல 2 டார்கெட்டுமே எனக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில எனக்கு 4:45க்கு பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேஷன் ஆயிருக்கு. இண்டிகேஷன் ஆன உடனே இப்ப டவுட் வரும், அடுத்த கேண்டிலே எனக்கு ஏன் வேலிட் பை வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு வருது அப்படின்னா, ஸோ இது மாதிரி சினாரியோவும் மார்க்கெட்ல நடக்கும். ஓகேங்களா? டைரக்டா வேலிட் பை வராம கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5:45க்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் 1 hour டைம் ஃப்ரேம், 1 hour கேப் விட்டுட்டு 5:45க்கு உங்களுக்கு வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம், அடுத்த கேண்டில்ல 6 மணிக்கு ஒரு பை என்ட்ரி போயிருப்போம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு 2 டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 20,022 வேல்யூல நான் ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு 2 டார்கெட்டும் எனக்கு வந்து இதுவும் ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரீச் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த ஆர்பி ஆர்எஸ் அதெல்லாம் விட்டுருக்கு, நான் ஃபைனலா சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா
7:45க்கு எனக்கு வந்து ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இப்ப ரீசெண்டா ஃபார்ம் ஆனதுனால இந்த ஜோன் வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா இருக்கிற பியர் ட்ராப் பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப இந்த பியர் ட்ராப் வந்து கிரீன் கலர்ல காட்டும். இந்த பியர் ட்ராப் வந்து ரெட் கலர்ல மேல இருக்கிறது வந்து ரெட் கலர்ல காட்டும். ரெட்னா என்ன அர்த்தம்னா செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். கிரீன்னா அந்த ஜோன்ல வந்து பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஜோனை பாருங்க எத்தனை வாட் இதுல வந்து இப்ப ரீசெண்டா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்கிரேட் பண்ணது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன்றது நான் இப்ப சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேண்டிலும் எனக்கு வேலிட் செல் வரல, இந்த கேண்டிலும் வரல. ஏன் வரலன்னா இதோட லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணல. கரெக்டா எப்ப பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கேண்டில் 12:30க்கு தான் பிரேக் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் மார்னிங் 7:45க்கு ஃபார்ம் ஆனது இத்தனை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவ்வளோ ஒரு 4 ஹவர்ஸ் டியூரேஷன்ல ஒரு கிளைண்ட், ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் யாரு இப்ப இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ அவங்களோட டிசிஷன் என்னவா இருக்கும், செல்லிங் சைடு மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்க இந்த கேண்டில்லையோ இல்ல இந்த கேண்டில்லையோ இல்ல இந்த கேண்டில்லையோ எங்கேயுமே போயிட்டு ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் இனிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு ஜோன். இந்த இடத்துல நான் பை பண்ண தேவையில்ல, நான் செல் கன்ஃபர்மேஷன் எப்போ வருதோ அப்பதான் நான் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதுவும் சார்ட்டை பார்த்துட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க. அலர்ட் போட்டுட்டு அந்த அலர்ட் வந்த உடனே தான் அவங்களோட டிசிஷனை என்ன எடுக்கணும்ன்றத டிசைட் பண்ணுவாங்களே தவிர மற்ற எந்த டைம்லுமே பாத்தீங்கன்னா டிசிஷன் வந்து போக மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட மெயின் ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜோன், இந்த ரெட் ஜோன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. தட் மீன்ஸ் ரொம்ப வைடா இருக்கு. ஸோ இது மாதிரி சினாரியோல நான் ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் வைக்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு மிட் ஜோன்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? மிட் ஜோன்ல வைக்கலாம். இல்ல எப்படி சொல்றது, கொஞ்சம் மிட் ஜோன்ல வச்சிருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஹிட் ஆயிருக்கும். பட் வேலிட் செல் வந்துச்சு அப்படின்னா சாரி தப்பா சொல்றேன், மிட் ஜோன்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்காது. ஏன்னா நம்மளோட என்ட்ரி வந்து வேலிட் செல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம போயிருப்போம். அப்படி பாக்குறப்ப நான் என்ட்ரி வந்து 12:45 எடுத்திருப்பேன். எனக்கு இன்னும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜோன் ரிஜெக்ஷன் அப்படின்றது நான் மல்டிபிள் டைம்ஸ் நான் குரூப்ல போட்டிருப்பேன். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஜோன் கிட்ட வர்றப்ப பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ரெட் ஜோன் கிட்ட கேண்டில்ஸ் வர்றப்ப செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க இப்ப லைவ்லயே பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த கிரீன் ஜோன்லாம் என்ன என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த இடத்துல பை ஆர்டர்ஸ் வந்து போடுறதுக்கான ஒரு ஜோன். அந்த ஜோனோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 20,017 இருந்து 20,020. தட் மீன்ஸ் ஒரு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல பையிங் ஆர்டர் போடுறதுக்காக அந்த இடத்துல சாரி வேல்யூஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலையும் சேம் அதே ப்ரெஷர் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப கேட்கலாம் இந்த ஜோனை வந்து பிரேக் ஆகிடக்கூடாது, இப்ப லைவ்ல பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த ஜோன்ல இருக்கிற லிக்விடிட்டி வந்து அந்த அளவுக்கு இந்த கிரீன் ஜோன்ல கலெக்ட் பண்ணிக்கல. அப்ப மேல இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நமக்கு ஃபேவரான டைரக்ஷன் என்ன, நமக்கு ஃபேவரான டைரக்ஷன் பாத்தீங்கன்னா புல் ட்ராப். இப்ப கரண்டா இப்ப லைவ்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புல் ட்ராப். தட் மீன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்ல யூஜா இருக்கு. அப்ப 12:45 நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் என்ன ட்ரேட்ல எடுத்திருப்பேன்னா செல் ட்ரேட்ல தான் இருந்திருப்பேன். பட் இந்த இடம்லாம் காஷியஸ் பாயிண்ட். காஷியஸ்னா ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஏரியா. அப்ப இப்ப எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து சாரி 20,014 அப்படின்றத என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? 20,014 ரீச் ஆகுறதுக்கு இன்னொரு 2 பாயிண்ட் கிட்ட இருக்கு, 2 to 3 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன் வெயிட் பண்ணுவேன்னா இதோட ரேஞ்சே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மேக்ஸிமம் நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் பண்றதே நல்லது. இல்ல நான் செகண்ட் டார்கெட் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னாலும் கான்ஃபிடென்ட்டா நீங்க பண்ணலாம். பட் இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1 எனக்கு போதும், ஏன்னா இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் கூட நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இது கூட ஓகே. ஸோ இப்போ இந்த வேலிட் பை அண்ட் வேலிட் செல் ரெண்டு விதமான கான்செப்ட்ல நம்ம எப்படி சொல்றது ஒரு என்ட்ரி எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்றத இப்ப பார்த்தோம்.
இது கூட நம்ம இப்ப என்னென்ன அடிஷனல் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம் சார்ட்ல அப்படின்றத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல நமக்கு மோட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட் அப்படின்னு நீங்க என்ட்ரி எடுக்கிறப்ப இதோட மோடு வந்து ஸ்விங் ஆர் பொசிஷனல் ஆர் இன்ட்ராடே அப்படின்றத அதுவே வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ ட்ராக் பண்ணி காட்டும் அப்படின்னா இது எதை மீன் பண்ணுதுன்னா, சப்போஸ் நீங்க இன்ட்ராடே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இதோட வோல்டாலிட்டி இருக்குல்ல, இதோட கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிலோட வோல்டாலிட்டி, இந்த கேண்டிலோட எப்படி சொல்ல பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை வச்சு இது இப்ப நீங்க இந்த ட்ரேட் சப்போஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங், தட் மீன்ஸ் ஒரு வீக்லி பொசிஷனல் மாதிரி நீங்க எடுக்கலாம் அப்படின்றத இது குறிக்குது. சப்போஸ் நீங்க இன்ட்ராடே அப்படின்னு நீங்க மோடு காட்டுது அப்படின்னா நீங்க அன்னைக்கு எடுத்து அன்னைக்கே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த பொசிஷனை அப்படின்றதுக்கான மீனிங். ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட்டோட வோல்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி, மார்க்கெட்டோட பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷருக்கு ஏத்த மாதிரி இந்த மோடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மோடு வந்து எப்படி சொல்றது, அந்த மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த மோடு வந்து மாறும். இது வந்து உங்களுக்கு ஒரு பொசிஷனல் ட்ரேடோ இல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு 1 or 2 days நீங்க ஹோல்ட் பண்ற பட்சத்துல இந்த மோடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? லைவ்ல நீங்க பாக்குறப்ப. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க கான்ஃப்ளூயன்ஸ் டேபிள் அப்படின்றத கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டேபிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரே நிமிஷம், இந்த டேபிள் என்ன மீன் பண்ணுதுன்னா HFT பயாஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து கேண்டில வந்து ரீட் பண்ணும். ஓகேங்களா? HFT பயாஸ் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா உங்களுக்கு பியரிஷ் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? உங்களுக்கு HFT பயாஸும் பியரிஷ் அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கு புல் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் வருது. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் வருது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுது. ஓகேங்களா? அப்படி காட்டுறப்ப நீங்க கான்பிடென்ட்டா ஒரு செல் ட்ரேட்ல நீங்க கான்பிடென்ட்டா இருக்கலாம். அதே மாதிரி பிரைஸ் ஜோன்ன்றது டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கு. தட் மீன்ஸ் டிஸ்கவுண்ட்னா என்னன்னா ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் அந்த டிஸ்கவுண்ட் ஜோன் வந்து நான் லைவ்ல பார்க்கணும், தட் மீன்ஸ் லைவ்ல வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து சாரி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க லைவ்ல வந்து அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஜோன் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேர்டிங் மாதிரி கொடுத்துருப்பேன். மேல இருக்கிறது எல்லாமே செல் ஜோன், கீழே இருக்கிறது எல்லாமே பை ஜோன். ஸோ இப்ப நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு பை ஜோன்ல, பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்த பை ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணாம டவுன்ல தான் வந்துட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? MSS அப்படின்னு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் மாதிரி காட்டியிருப்போம். தட் மீன்ஸ் ஒரு மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்ட்ல இருந்து ஒரு செல் ட்ரெண்டுக்கு எப்படி சொல்றது செல் ட்ரெண்டுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப MSSும் நம்மளுக்கு டவுன்ல தான் இண்டிகேட் பண்ணுது. அப்ப நெக்ஸ்ட் லைவ் சிக்னல், இது வந்து லைவ் சிக்னல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல பை அப்படின்றது வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது எது பை ஏன் இண்டிகேட் ஆகுதுன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கிறதுனால இதுல பை அப்படின்னு இண்டிகேட் ஆகுது. அதே மாதிரி சிக்னல் குவாலிட்டி வந்து இப்ப கரண்டா வீக்கா இருக்கு. ஓகேங்களா? சிக்னல் குவாலிட்டி வந்து கரண்டா வீக்கா இருக்கு. வால்யூம் வந்து நார்மலா இருக்கு, அதிகமா இல்ல, நார்மல். சப்போஸ் வால்யூம் ஸ்பைக் ஆச்சு, அதிகமான ஒரு ஆர்டர்ஸ் வந்து விழுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து ஸ்பைக் அப்படின்னு காட்டும். சேம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு எப்படி சொல்றது ஒரு வின் ரேட் எவ்வளோ, ஆவரேஜ் ரிஸ்க் பர் ட்ரேட் எவ்வளோ, ப்ராஃபிட் ஃபேக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணி இது வந்து டேபிள் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுல இந்த ப்ரெடிக்ட்ல வந்து பாசிட்டிவ் எட்ஜ் அப்படின்னு காட்டுச்சு. அப்படி ஓவரால் வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது பாசிட்டிவ் அப்படின்னு காட்டுச்சு, எட்ஜ் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா நீங்க அந்த செட்டப் வந்து அந்த ட்ரேடை வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஏஜ்னு காட்டும், அது மாதிரி டைம்ல ரெட் கலர்ல காட்டும். ஸோ அது மாதிரி டைம்ல வந்து நீங்க என்ட்ரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேணாம், பட் கொஞ்சம் எப்படி சொல்றது ப்ராப்பரா எடுக்கலாம். தட் மீன்ஸ் கொஞ்சம் உஷாரா எடுக்கலாம்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சார்ட்ல ஃபேர் வேலி கேப் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கேண்டலுக்கும் இன்னொரு கேண்டலுக்கும் ஒரு 3 கேண்டில் ஸ்ட்ரக்சரோட நடுவுல இருக்கிற ஒரு கேப். ஸோ அந்த கேப்ல எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து அகெயின் உள்ள வருதோ அப்போ ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்க ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா FPG அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு டவுன் சைட் செல்லிங் ப்ரெஷர் வந்து இண்டிகேட் பண்ணுது. எப்பப்பெல்லாம்
எப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ள வருதோ ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரீமியம் ஜோன் வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. மறுபடியும் கேண்டில் வந்து அந்த ஜோனை டச் பண்ண உடனே ஒரு யூஜி செல்லிங் ப்ரெஷர். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனை திருப்பி டச் பண்ண உடனே இப்போ யூஜி செல்லிங் ப்ரெஷர். ஸோ அப்போ என்னன்னா அது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு இண்டிகேஷனா உங்களுக்கு டைரக்டா சார்ட்ல வந்து நம்ம காட்டுறோம். அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. அதே மாதிரி மோடு வந்து ஸ்விங் மோடில் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பியர் ட்ராப் வர வரைக்கும் நீங்க இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட டார்கெட் படி 214 அப்படி 2014ன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகல. ஸோ நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஜோன் ரிஜெக்ஷன் அப்படின்றதையும் நீங்க இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாவை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஸ்வீப் அப்படின்றத கொடுத்துருப்போம். இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. ஸ்வீப் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கேண்டில்ல ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு, தட் மீன்ஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஏரியாவை அது ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? நான் இதுல லைன்ஸை வந்து டிரா பண்ணல, ஸோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா நீங்க இதுல இன்புட்ஸ்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு லைன்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா அந்த ஸ்வீப் வந்து எக்ஸாக்டா எந்த கேண்டில்ல வந்து நடந்திருக்கு அப்படின்றத இண்டிகேட். இந்த கேண்டில் நெக்ஸ்ட் இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாட்டம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எந்தெந்த கேண்டில் நடந்திருக்கோ அந்த கேண்டிலோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஸ்வீப் அப்படின்னு காட்டும். ஸோ அது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா அந்த ஸ்வீப் நடந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் கலர்ல ஸ்வீப் காட்டுது அப்படின்னா மேல இருக்கிற எல்லா ஆர்டர்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு டவுன் சைட் கொண்டு வர போறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கிரீன் கலர்ல ஸ்வீப் காட்டுதுன்னா இங்க அதிகமான ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது 100% நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் அவங்களோட லிக்விடிட்டியை பழைய ஜோன்ல கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இல்ல இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இப்ப நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிட்டு கேண்டல் வந்து டவுன் சைடு வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இந்த சார்ட்டுக்கு மட்டும்தான் நான் பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி நீங்க டைம் ஃப்ரேமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகேங்களா? 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா என்னோட டிமாண்ட் ஜோன் வந்து ரொம்ப பாட்டம்ல இருக்கு. தட் மீன்ஸ் ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜோன் ரிஜெக்ஷன் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? கரெக்டா எவ்வளவு பெரிய விக் வந்து வச்சிருக்கான் பாருங்க. ஸோ அந்த ஜோனுக்குள்ள எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து எனக்கு வேலிட் பை கொடுத்துட்டான், பட் கொடுத்த உடனே ஒரே டைரக்ஷன்ல எப்பயுமே போவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணும்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த ஜோனுக்குள்ள வந்த உடனே திருப்பி ஒரு பையிங் ப்ரெஷர், திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வந்த உடனே மேஜரான ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் போயிருக்கான். போயிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு புல் ட்ராப் கொடுத்து ஒரு டவுன் சைடு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப 1 ஹவர்லயும் எனக்கு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இது ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ட்ராப் ஜோன்ல நீங்க ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த 1998 வரைக்கும் நீங்க மேஜரா ஹோல்ட் பண்ணலாம் இந்த ட்ரேடை வந்து. நீங்க வந்து மேஜரா ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாருங்க இன்ட்ராடே அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ 1 ஹவர் வச்சோடனே இன்ட்ராடேன்னு மாறிடுச்சு. ஸோ இதுல உங்களுக்கு கன்ஃபியூன்ஸ்ன்றது பியரிஷ் சைடு தான் காட்டுது. இப்போ ப்ரீமியம் ஜோன்ல இருக்கு. தட் மீன்ஸ் செல்லிங் ஜோன்ல இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அப் சைட்ல பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அப் சைட்ல தான் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு லைவ் சிக்னல் வந்து பைன்னு கொடுத்துருக்கு. ஸோ சிக்னல் குவாலிட்டி வந்து வீக்கா இருக்கு. வால்யூமும் பாத்தீங்கன்னா குவைட்டா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எட்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் எட்ஜ்னா நீங்க அந்த ட்ரேடை வந்து அப்ளை பண்ணலாம், லைவ்ல வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பேக் டெஸ்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு ரிசல்ட்ஸை வந்து இங்க டேபிளா கொடுத்துருது. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க எந்த டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து அங்க டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நோ எட்ஜ் அப்படின்னு காட்டுது. ஸோ அப்ப 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பெட்டர் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது.
அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் குவாலிட்டி குட் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து ட்ரேட் வந்து போகலாம். தட் மீன்ஸ் இதுல உங்களுக்கு ஃபேவரா மெஜாரிட்டி ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா அந்த ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஓவரலா சொல்லிட்டேன், பட் இதை லைவ்ல எப்படி நான் அப்ரோச் பண்றது அப்படின்றதுக்கு நம்ம சீட் ஷீட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ கோத்ரூ பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லைவ்ல உங்களுக்கு அடிஷ்னலா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு, அதே மாதிரி இந்த ஸ்வீப் பாயிண்ட் லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் ஸ்வீப் ஆகுதோ அந்த இடம், அதே மாதிரி உங்களுக்கு ஜோன் மேஜரான இன்ஸ்டிடியூஷன் வர ஜோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். சார்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜரான ஒர்க்ன்றது எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம இப்ப எப்படி சொல்றது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்ப லைவ்ல கூட நீங்க இங்க சப்போஸ் இந்த டைம் ஃப்ரேம்ல 30 மினிட்ஸ்ல எக்ஸாக்டா 1 மணிக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இப்ப வரைக்குமே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். Prabha, sorry. Favorable or time frame with 15 minutes or any? ஆமா சார். ஓகே சார். ஸோ டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் டைம் ஃப்ரேம் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்ற கிரைட்டீரியால தான் சார் நம்ம வந்து பிரிப்போம். பேஸ் டைம் ஃப்ரேம் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னா மேஜரா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து நம்ம இந்த டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னா வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட், நெக்ஸ்ட் வந்து நான் வோலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். ஸோ வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல எது இதெல்லாம் டிபெண்ட் ஆகும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கமாடிட்டி குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி கிரிப்டோ, ஃபாரெக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுலலாம் நம்ம டிசைட் பண்றது நம்மளோட கேண்டலோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் நடக்கும். ஸோ இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மேஜரா நம்ம சூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் என்னன்னா 30 மினிட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்ன்றது பெஸ்ட் அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மொமெண்டம் ட்ரேடும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ட்ராப் ட்ரேடும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் வந்து லெஸ் வோலடைல் அப்படின்னு குறிக்கிறது இண்டிகேட் பண்றது எதுனா நிஃப்டி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து வோல்டாலிட்டி வந்து நியூஸ் ரிலேட்டடா வரும், இல்ல அந்த கம்பெனியோட ரிசல்ட் ஓரியன்டா வோல்டாலிட்டி ட்ரிகர் ஆகும். பட் ஜென்ரலைஸா பாக்குறப்ப நிஃப்டியும் நீங்க ஸ்டாக்ஸையும் நான் வோலடைல் கேட்டகரியில வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 15 மினிட்ஸ்ன்றத பேஸ் டைம் ஃப்ரேமாவும் 5 மினிட்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 15 மினிட்ஸ்ல நம்ம மொமெண்டம் என்ட்ரி பிளஸ் ட்ராப் என்ட்ரி ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்ல வெறும் ட்ராப் ரிலேட்டடான என்ட்ரி மட்டும் நம்ம பார்த்தா போதும். மொமெண்டம் என்ட்ரியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 மினிட்ஸ்னு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறப்ப எனக்கு B/E, S/E அப்படின்னு இண்டிகேட் ஆகுதுன்னா அதுக்கு நீங்க முக்கியத்துவம் தர வேணாம், அந்த என்ட்ரியை வந்து நீங்க எடுக்க வேணாம். ஓகேங்களா? சப்போஸ் 15 மினிட்ஸ் வைக்கிறப்ப எனக்கு B/E, S/P வருதுன்னா அதுக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் தரலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் தரலாம். ஸோ டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட நேச்சரை வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்றோம். ஸோ இது ஏன் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ஒரு மேஜர் கன்சர்னா பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்ப ரீசெண்டா நான் குரூப்ல கூட போட்டிருப்பேன் ஜான் ஸ்ட்ரீட்டோட ரிப்போர்ட். ஸோ ஜான் ஸ்ட்ரீட், இப்ப ப்ளூம்பர்க், ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ், அது மாதிரி மல்டிபிள் மிஷின் அல்காரிதம், ஸோ அது எல்லாமே வந்து ரேண்டமா வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரேட் எடுக்காது. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு கொடுக்குற இன்புட்ஸ்ல டைம் ஃப்ரேம் அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அதுல மேஜரா நம்ம ஹியூமன் வந்து எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல ஒரு சார்ட்டை வந்து வியூ பண்ணி பார்ப்போமோ அந்த டைம் ஃப்ரேமும் அதுக்கு ஃபீட் பண்ற ஒன் ஆஃப் த இன்புட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்ஸ் பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒரு ட்ரேடை வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ XAUSD இல்ல பிட்காயின் USD எல்லாம் போறேன்னா மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம், அது மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்னென்னலாம் ஜென்ரல் பப்ளிக்கு அவைலபிளா தெரியுதோ அந்த விஷயத்தை தான் ஒரு சிஸ்டம் வந்து இன்புட்டா எடுத்துக்கும். ஸோ அந்த இன்புட்டா எடுத்து அதை ட்ரெயின் பண்ணி தான் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆர் லிக்விடிட்டி இருக்கிற ஏரியா வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்மள வந்து எப்படி சொல்றது ஒரு ட்ராப் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பாசிட்டிவா மாத்தி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம வந்து இங்க போட்டிருக்கோம்.
ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இல்லை குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ்னா நீங்க 30 மினிட்ஸ் பேஸ் டைம் ஃப்ரேமாகவும் 15 மினிட்ஸை வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேமாக வச்சுக்கலாம். சப்போஸ் ரெண்டு டைம் ஃப்ரேம்லயும் எனக்கு வந்து ட்ராப் வருது, தட் மீன்ஸ் 15 மினிட்ஸ்லயும் எனக்கு ட்ராப் காட்டுது இல்லை 5 மினிட்ஸ்லயும் ட்ராப் காட்டுது அப்படின்னா அது வந்து வெயிட்டேஜ் அதிகம், ஹை வெயிட்டேஜ். ஓகேங்களா? அது வந்து 100%, 100% அது மாதிரி ஒரு கிரைட்டீரியாக்குள்ள வருது அப்படின்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த ட்ரெண்டை வந்து நீங்க ரைட் பண்ணலாம். ஏன்னா நாங்க மானிட்டர் பண்ண வரைக்கும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஜாக்பாட் தான். ஓகேங்களா? நான் ரீசெண்டா கூட நான் ஒரு 2 days ஆர் 3 days முன்னாடி குருடாயில போட்டிருப்பேன். ஒரே டைம் ஃப்ரேம்ல ட்ராப் வந்து கிரியேட் ஆச்சு, புல் ட்ராப். ஸோ அது மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஒரே சினாரியோ ஆஃப் ட்ராப்ஸ் வந்து வர்றப்ப உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் கான்ஃபிடென்ட்டா ஆர்டர் போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்க ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு எப்படி சொல்றது, கான்ஃபிடென்ட்டா வந்து ட்ரேட் வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஒரே விதமான ட்ராப் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்ல வருது அப்படின்னா நீங்க அந்த ட்ரேடை வந்து நீங்க வெயிட்டேஜ் கிரைட்டீரியால கொண்டு வந்துக்கலாம். ஸோ மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க வந்து அந்த 15 மினிட்ஸ்ல பாருங்க, இல்லைன்னா 30 மினிட்ஸ்ல பாருங்க. 5 மினிட்ஸ்ல வர மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து நீங்க கன்சிடரேஷனுக்கு வந்து எடுத்துக்காதீங்க. அது வந்து நாய்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமுக்கு ஏற்ற மாதிரி இங்க பாருங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் வந்துருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ டவுன் சைடு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து இன்னும் அப்ராக்சிமேட்டா இன்னும் 1 பாயிண்ட் இருக்கு. ஸோ அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி சொல்றது, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாக்டா இந்த கிரீன் ஜோன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் 30 மினிட்ஸ்னா நம்ம 30 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஜோன்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பையிங் ரிஜெக்ஷன் நடக்கிற ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட டாக்குமெண்ட் வந்து நான் 1 செகண்ட் நான் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். இது எப்படி யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இதை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை பார்த்து கூட நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி வேலிடேட் பண்ணணும் ஒரு என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பயாஸ் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். HTF வந்து புல்லிஷ்னு காட்டுது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கு. அதே மாதிரி எனக்கு பியர் ட்ராப் வந்து இருக்கு. அதே மாதிரி வேலிட் பை அப்படின்னு லைவ்ல காட்டிடுச்சு அப்படின்னா எனக்கு குவாலிட்டி ஆஃப் சிக்னல் வந்து 2 ஸ்டார் இல்லை 3 ஸ்டார் அப்படின்னு காட்டுதுன்னா ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தரலாம். ஸோ இது மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறப்ப அந்த ட்ரேட் வந்து கான்ஃபிடென்ட்டா உங்க டார்கெட் வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ இதை கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸோட போட்டிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கிற அப்கிரேட் வந்து எப்படி அப்ளை ஆயிருக்குன்றது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவர்ஸ் பை அண்ட் ரிவர்சல் மட்டும் நான் இதில் டச் பண்ணல. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் செஷனில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீக்கில் பிஃபோர் வெனஸ்டே முன்னாடி நான் ஈவினிங்ல நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? வேற எதனா கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை ஸ்டாக்ஸ் ஆர் வேற ஏதாச்சும் டிஃபிகல்டிஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுங்க, அட்ரஸ் பண்ணலாம். சார் இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே சார், ஷூர். ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ண அப்கிரேட்ல பார்த்தீங்கன்னா ஃபியூ சேஞ்சஸ் வந்து ஃபியூ அடிஷ்னல் திங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இப்போ நார்மலாக இருக்கிறது வந்து ஒரு ஸோ இப்போ இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வச்சிருக்கிற வேர்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணிக்கிற இண்டிகேட்டர் தான். ஃபர்ஸ்ட் ஷோ ஜார்விஸ் கமெண்ட்ரி அப்படின்றது வந்து டிக் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து பொசிஷன் வந்து டாப் ரைட் அப்படின்றத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஸ்மார்ட் அலர்ட்ஸ் அப்படின்றது டிக் ஆயிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதே மாதிரி சிக்னல் டூல் டிப் டியூரேஷன் அப்படின்றது 3 அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கலாம்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்போஸ் நான் ட்ராப்பை மட்டும் வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு மொமெண்டம் சிக்னல், நீங்க சப்போஸ் நீங்க ஃபாரெக்ஸ் இல்லை கிரிப்டோல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுல மேக்ஸிமம் மொமெண்டம் என்ட்ரிஸ் வேறா தான் ஜென்ரேட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த மொமெண்டம் வேணாம், வெறும் ட்ராப்பை மட்டும் வச்சு எடுக்கிறேன்னா நீங்க ட்ராப்பை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்ல மொமெண்டமும் நான் கூட சேர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா நீங்க மொமெண்டமும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எனேபிள் ஆல் அலர்ட்ஸ் அப்படின்றது டிக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஷோ ஷீல்டு பிரீஃபிங் ரூம் அப்படின்றது அந்த டிக் பண்ணியிருக்கிறது எடுத்து விட்டுருங்க. இது உங்களுக்கு அந்த மொமெண்டம் என்ட்ரி வந்து அந்த சினாரியோஸ் வந்து எனக்கு எப்படி பார்க்கறது அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்க இதை டிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பைடர்மேன் ட்ராப் ட்ரேபிள் அப்படின்றது மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அது டிக் ஆகிருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டார் டவர் கமெண்ட் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து சப்போஸ் மொமெண்டம் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பை பண்ணணுமா சேல் பண்ணணுமா அப்படின்றத சொல்லிடும். பட் நீங்க நீங்க எப்படி சொல்றது மேனுவலா பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்க எப்படி சொல்றது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெமரைஸ் பண்ற வரைக்கும் இது வந்து ஆன் பண்ண வேணாம். ஒன்ஸ் உங்களுக்கு அதை பார்த்த உடனே பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா கூட இதை ஆன் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோ ஓப்பனிங் ரேஞ்ச் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க எனேபிள் ரெஃப்ளெக்ஸ் மோடுன்றது டிக் பண்ணிருக்காது. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ எஸ்எம்சி டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று காட்டியிருக்கோம். ஸோ அந்த டிக் மார்க் வந்து எடுத்து விட்டுருங்க. அதை டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிக் மார்க் வந்து எடுத்துட்டுருங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் வாங்க. பாட்டம்ல இங்கே லைன்ஸ் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா காட்டும். ஸோ அந்த லைன்ஸ்ன்றதை எடுத்து விட்டுருங்க. அந்த டிக் மார்க் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே வியூவில் வந்து வந்துடும். ஓகேங்களா? சாரி, அந்த வியூ வந்து இது இப்போ இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வியூவில் வந்து உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ஷனோட பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க லைவ்ல எடுக்கிறீங்க, ஒரு சிலவங்க பேக் டெஸ்ட் பண்றீங்க, ஒரு சிலவங்களுக்கு சந்தேகம் இருக்கும், இது வந்து கரெக்டா இருக்குமா, இல்லை இந்த என்ட்ரி நான் எடுத்துருக்கலாமா, இல்லை தப்பா இருக்குமா அப்படின்ட்டு டவுட்ஸ் இருக்கும். தயங்காம கேளுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் 1 வீக் ஆகும். அந்த 1 வீக்ல ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. உங்களுக்கு கிளாரிஃபை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அது கிளாரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயங்காம கேளுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கிற செட்டிங்ஸ் மட்டும் நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ இந்த செஷனில் வேணாம், நான் இது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ அது ஸோ அந்த அப்டேட்டட் டூலை வந்து நம்ம கம்மிங் வெனஸ்டேக்குள்ள நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறேன். டைமிங்ஸ் மட்டும் திரும்ப சொல்றேன். ஓகே, டைமிங் தான் சார். இப்போ டைமிங்க்கு வந்து நான் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி நான் ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் ரீஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த டைமிங்க்கு சப்போஸ் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா என்ன டைம் பார்க்கணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா என்ன டைம் பார்க்கணும் அப்படின்றத நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே சார். ஸோ ஓகே, மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். அது இல்லாமல் சாரி, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம டூல் யூஸ் பண்ணுறவங்க வந்து அலைஸ் ப்ளூ மூலயமா தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக சப்போர்ட்டிங் பார்ட்னராக இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வேற புரோக்கர் இருந்தாலும் அலைஸ் ப்ளூவில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் மர்ச் பண்ணிக்கோங்க. அது மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் ஆகும். சிவா அப்படின்றவர் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாரு. சப்போஸ் நான் குரூப்பில் வேற யாருனாச்சும் சாரி ஆல்ரெடி அலைஸ் ப்ளூ இருந்தீங்க அப்படின்னா ஓகே. பட் இல்லைன்ற பட்சத்தில் ஒரு மறக்காம ஒரு வெனஸ்டேக்குள்ள மட்டும் அந்த ப்ராசஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேற எதனா ஸ்குரீஸ் இருக்கா? வேற என்ன சந்தேகம் இருந்துச்சு? பிரபா, நான் எடுத்த ட்ரேட்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன்ல
This is 15. correct, sir. Correct, correct. Probably So, can we connect after this call, or how do you want to proceed? sure, sir. நம்ம ஓகே இந்த கால் முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணுங்க. Yeah, sure. Thanks, man. ஓகே. Yeah, thank you. ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? I don't have any questions. ஓகே சார். ஓகே. ஸோ ஓகே, உங்கள் சைடில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொரிஸ் இருந்துச்சுன்னா தயங்காம கேளுங்க, நம்ம கனெக்ட் ஆகும் அகேன். தேங்க்யூ. Thank you, man. Bye. பாய்.